அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை மிஷ்கா ஷரீஃப் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் உரைகளை ஹதீஸுகளை பார்த்து வருகிறோம். இதில் இப்பொழுது பாபுல் இமாமத் 26வது பாபு, இமாமத்தை பற்றிய பாடம் 1117வது ஹதீஸ். எடுத்து வச்சுங்க, கிதாப் எடுத்து முன்னாடி வச்சுங்க, விரல் வைத்து கவனியுங்கள். பாடங்களை கவனிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ நம்ம பெருமானா சொல்ல ஹதீஸுகளை படிக்கும் போது எப்படி படிக்கணும்னு கேட்டால், நாமளே மஸ்ஜித் நபிக்கு போயிடணும். மதீனா ஷரீஃபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க, சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. நாமளும் அங்கே போய் உட்காந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு அருள் மொழிகளை அவருடைய வாயால் கேட்குறோம். பெருமானார் சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம். அந்த உணர்வோடு கேட்கணும். அலஞ்சுங்களா, கேளுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅன் அபி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم يؤم القوم اقرأهم لكتاب الله. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தாருக்கு இமாமத்து செய்வார். அக்ரஅஹும் லிகிதாபில்லாஹி, அல்லாஹுடைய கிதாபை அவர்களில் அதிகம் ஓதியவர் என்று சொன்னார்கள். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இமாமத்து யார் செய்வது அப்படின்னா, இமாமத்தில் முதல் தகுதியானவர் யார் என்றால் ஹலீஃபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு மேலே அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், இந்த குலஃபாக்கள் தான் அந்த இமாமத்து செய்வதற்கு தகுதியுடையவர்கள். அவர்கள் இல்லை எனில் ஹலீஃபாவால் அந்த பள்ளிக்கு இமாமாக நியமிக்கப்பட்டவர், அவர் தான் இமாமத்துக்கு தகுதியுடையவர். ஒவ்வொரு பள்ளியிலையும் இக்காலத்தில் நியமிச்சிருக்காங்க, இந்த ஒரு பள்ளி இமாமன், அவர் தான் தகுதியானவர். சரி, அப்படி யாரும் நியமிக்கப்படலை, இடத்துல ஒரு ஜம்மு கஃபீர் ஒரு கூட்டம் நிற்கிறாங்க, நிறைய பேர். இப்போ யார் இமாமத்து செய்வது, இவர்கள் யாரை இமாமாக போடுவது அப்படின்னு சொன்னால், அவர்களே மிகுந்த இல்முடையவரை, அக்ரஅஹும், அவர்கள் அதிக இல்முடையவரை இமாமாக நியமிக்க வேண்டும். அக்ரஅஹும் என்ற வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அவர்களிலே யார் அக்ரஅஹும் என்ற வார்த்தை, அவர்களில் யார் அதிகமாக ஓதியவர், குர்ஆனை ஓதியவர் என்று அர்த்தம் வருது. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், பல பேர் எடுக்கிறாங்க, அக்ரஅஹும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவர்களில் யார் அதிகம் அறிந்தவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், அஃப்கஹும்னு அர்த்தம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யார் குர்ஆன் ஹதீஸை அதிகம் கற்றிருந்தார்களோ அவர்கள்தான், அக்ரா இருக்கக்கூடியவர்கள்தான் ஆழமாக மார்க்கத்தை அதிகம் அறிந்தவர்களாக இருந்தார்கள், அதிகம் ஃபகீஹாக இருந்தார்கள். அதனால் அக்ரஹும் என்று சொன்ன வார்த்தைக்கு பொருள் என்ன? அஃப்கஹும், அவர்களில் மார்க்கத்தை அதிகம் கற்றறிந்தவர் என்று பொருள். இது பெருமானார் காலத்தில். பெருமானார் காலத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு, கிராத் ஒருத்தர் அதிகமாக படிச்சிருப்பார், ஆனால் ஃபிக்ஹு கம்மியாக இருக்கும். ஒருத்தர் ஹாஃபிஸுல் குர்ஆனாக இருப்பார், கிராத் சூப்பராக காரி சபா ரொம்ப அழகாக ஓதுவார், ஆனால் அவர்கிட்ட சட்டத்திட்டங்கள் கம்மியாக படிச்சிருப்பார். இவர்களை பொறுத்தவரைக்கும் யாருன்னா அஃப்கஹ் தான். ஏன்னா அவருக்கு தான் தொழுகை சட்டத்திட்டங்கள் தெரியும். சஜ்ஜா சஹு எப்போ செய்யணும், சஜ்ஜா திலாவத் எப்போ செய்யணும், ஒரு தவறு ஏற்பட்டால் என்ன செய்யணும், இது எல்லா சட்டத்திட்டமும் தெரியும். எனவே சட்டங்களே அதிகம் அறிந்தவர், அவர் ஆலிமானவர், மிக தகுதியுடையவர், அவர் தான் அங்கே இமாமத் செய்ய பொருத்தமானவர். அக்ரஅஹும் லிகிதாபில்லாஹி, அல்லாஹுடைய கிதாபை மிக அதிகம் கற்றவர். ஃபஇன்கானு ஃபில் கிராஅத்தி சவாஉன், குர்ஆனை
கற்றறிந்தவர்கள் எல்லோரும் சமமாக இருப்பார்கள். ஏனால் 10 பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப அக்ராக இருக்கிறாங்க, ஆலமாக இருக்கிறாங்க, ஆலிமாக இருக்காங்க, ஃபகீஹாக இருக்கிறாங்க. ஆலமுஹும் பி சுன்னா. அப்போ யாருங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை ஹதீஸுகளை அதிகம் கற்றவர் அங்கே அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார், இமாமத் செய்வார். இதெல்லாம் யாரும் இமாமத் யாருக்கும் நியமிக்கப்படாத இருக்கும் சமயத்தில் ஃபைன்கானு ஃபி சுன்னத்தி சவாவும், சுன்னத்திலேயும் சமமாக இருந்தால், பெருமானுடைய ஹதீஸுகளையும் கற்றறிந்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருந்தாங்க என்றால் அக்தமு ஹிஜ்ரத்தன், அக்தமுஹும் ஹிஜ்ரத்தன், யார் ஹிஜ்ரத்தில் முந்தியவரோ அவர்களை தகுதி முந்தியவர் யாருன்னு பார்க்கணும். அப்போ ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் இருக்காங்கல்ல, அவருடைய அந்தஸ்தே வேறு. இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுடைய அந்தஸ்து கம்மி. அதனால் அந்தஸ்தை பார்த்து முடிவு செய்யணும். ஃபைன்கானு ஃபில் ஹிஜ்ரத்தி சவாவும், ஹிஜ்ரத்திலேயும் அவர்கள் சமமாக இருப்பார்களே, ஆனால் ஃபஅக்தமுஹும் சின்னன், அவர்களிலே வயதில் மூத்தவரை முற்படுத்த வேண்டும். ஃபஅக்தம், அவர்கள் யார் முந்தியவராக இருக்கிறாரோ, சின்னன் வயதிலே, மற்ற ஒருத்தர் 40 வயசு, ஒருத்தர் 30 வயசு, அப்போ 40 வயது மனிதரை முற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசை முறையை சொல்லித் தருகிறார்கள். வலா யஉம்மன்னர் ரஜுலு அர்-ரஜுல ஃபீ சுல்தானி, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட இடத்தில் இமாமத்து செய்ய வேண்டாம். அப்போ ஹலீஃபா இருக்கிற இடத்துக்கு போயிட்டீங்க, அவர் தான் இமாமத்து செய்யணும், நாம் முந்திட்டு போய் நிற்கக்கூடாது. ஒரு ஊர் தலைவர் இருக்கார், அவர் தான் இமாமத்து செய்யக்கூடிய இருக்கிறாரு, அந்த ஊருக்கு போனால் நம்மளை முந்திட்டு போய் நிற்கக்கூடாது, நம்ம முந்திட்டு போய் முன்னாடி நிற்கக்கூடாது, நான் இமாமத்து செய்கிறேன் அப்படின்னு. அப்போ அங்கே அக்ரா அதெல்லாம் முன்னாடி இல்லை, யார் அந்த ஊருக்கு தலைவரோ பொருத்தமானவரோ அவர் தான் அவருடைய இடத்திலே போய் நிற்க வேண்டும். அது மாதிரி வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறீங்க, வீட்டுக்கு உரியவர் தான் தொலை வைக்க வேண்டும், நீங்கள் பின்னாடி தொலை வைக்க வேண்டும், பின்னாடி தொழுதுக்கலாம். சரி, அவங்களாம் அனுமதி கொடுத்தாங்க, அதற்கு நீங்கள் முன்னாடி போய் தொழுவீங்க, ஜனாஸா நீங்கள் தொழுவீங்க, அல்லது இமாம் ஜும்மா நீங்கள் தொழுவீங்கன்னு வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்கள் முற்படுத்துவார்கள். ஆனால் அப்போ தொழுவலாம், தப்பில்லை, தொழுவும் செய்யலாம், இல்லைங்க நீங்களே தொழுவுங்க அப்படின்னு வைக்கலாம், வந்துச்சுங்களா. அப்போ என்னடா அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துல அவர் தானும் தொழு வைக்கணும், தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும்னு நினைப்பார் அவர். அங்கே போய் நீங்கள் நின்று உங்களுடைய கிராத்து உங்களுடைய பவரை காட்டிட்டு கூடாது. அங்கே போய் அவருக்கு ஒரு மரியாதை, எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊர் தலைவருக்குரிய மரியாதையை கொடுத்து விட வேண்டும். ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு தலைவர் இருப்பார், வீட்டு குடும்ப தலைவர் இருப்பார், அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்துடணும். சுல்தானின்னா அவர் அதிகாரத்திற்கு உட்பட்ட இடம், அது ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும். வலா யக்உது ஃபீ பைத்திஹி அலா தக்ரிமத்திஹி இல்லா பி இத்னிஹி, ஒரு வீட்டுக்கு போகிறோம், அல்லது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மரசாவுக்கு போகிறோம், ஒரு கட்டிடத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அந்த ஆஃபீஸில் தலைவர் இருப்பார், ஒரு பொருத்தமானவர் இருப்பார், அவருக்குன்னு ஒரு மேடையோ ஒரு சேரோ போடப்பட்டிருக்கும். இப்படி அரசாங்கத்தில் ஒரு ராஜாவுக்கு மஜ்லிஸ் சிம்மாசனம்னு போட்டிருப்பாங்க. நீ போய் ஒரு வீட்டுக்கு போய் அவருக்குன்னு வீட்டுக்காரருக்கும் ஒரு சேர் போட்டிருப்பாங்க, அவர் போய் அதில் ராகத்தை உட்காந்துருப்பார், அதுதான் அவருடைய அதிகார பீடம் மாதிரி. அங்கே போய் நீ உட்காரக்கூடாது, அவர் அனுமதி இல்லாமல். நீ கீழே உட்காந்துக்கலாம், அல்லது வேறு சேர் போட்டு உட்காந்துக்கலாம். தலைவருக்குரிய மரியாதை கொடுக்கணும். தலைவராக உன்னை கூப்பிட்டு உட்காருங்க, நீங்கள் கவனிச்சுங்க அப்படின்னு இங்கே உட்காருங்க பெருமைன்னு சொன்னாருன்னு நீ போய் உட்காரலாம். ஒரு கடைக்கு போகிறீங்க, கல்லாக இருக்கும், அது கடைத்துடைய தலைவர் உட்காரக்கூடிய இடம். உன்னை கூப்பிட்டா போய் அங்கே கல்லால் உட்காரலாமா? சேரை போட்டு உட்காந்துக்கோ. அவராக கூப்பிட்டு உடனே கல்லால் ஒரு சேர் போட்டிருக்காங்க உட்காருங்கன்னு உட்காந்துக்கலாம். இப்போ உஸ்தாது எனக்குன்னு ஒரு பாயை போட்டு ஒரு பெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, டெஸ்க்கு போட்டு. இங்கே உஸ்தாதத்தோடு வேற யாரும் உட்காரக்கூடாது. உஸ்தாது இல்லை வெளியே போயிருக்காங்க, நீ வந்து உட்காரக்கூடாது, அது மரியாதை இல்லை. அவரவருக்குரிய இடத்தில் நீங்கள் அமரக்கூடாது. அப்போ தக்ரீமத்திஹின்னா சரீரிஹி ஓ மகாதிஹி, அவருடைய உட்காரும் இடம், அவர் தன் கண்ணியம், அவருக்கு கண்ணியம் தரக்கூடிய, தக்ரீமத் என்ற வார்த்தை சில கராமத்திலிருந்து அவர் தனக்கு கண்ணியமாக கருதக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தில் நீ அமராது. இல்லா பீதினிஹி, அவர் அனுமதி கொடுத்தாலே தவிர. ரவாஹு முஸ்லிம் ஃபி ரிவாயத்துலஹு, இன்னொரு ரிவாயத்தில் வலா யஉம்மன்னர் ரஜுலு அர்-ரஜுல ஃபி அஹ்லிஹி, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு அவருடைய குடும்பத்தார் இருக்கும் இடத்தில் நீங்கள் இமாமத் செய்ய வேண்டாம். அவருடைய குடும்பத்தாருக்கு இடத்துக்கு நீ போனேன்னா அவரை தான் இமாமத் செய்ய சொல்லணும். நீ போய் அங்கே உன்னுடைய திறமையை காட்டுன்னு இமாமத் செய்ய முந்தி போகக்கூடாது. அவர் உங்களை முந்த செய்தார் என்று சொன்னால் நீங்கள் முந்திக்கலாம். வன் அபி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கானு ஸலாஸத்தன், உங்களில் யாரும் 3 பேருக்கு இருந்தால் ஃபல் யஉம்முஹும் அஹதுஹும், அவர்களை ஒருவர் இமாமத்து செய்யட்டும். இப்போ குறைஞ்சது 3 பேர் இருந்தால் கட்டாயம் இமாமத்து செய்யணும். 2 பேர் இருந்தாலும் செய்யலாம், ஒருத்தர் இமாமாக ஒருத்தர் முக்ததியாக நின்று கொள்ளலாம். வஹக்குஹும் பில் இமாமத்தி, இமாமத்துக்கு அங்கே தகுதியானவர் அக்ரஹும், அவர்கள் அதிகம் மார்க்கத்தை கற்றறிந்தவர். ரவாஹு முஸ்லிம்
وذكر حديث مالك بن الحويرث في بعد باب فضل الأذان. الفصل الثاني عن ابن عباس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤذن لكم خياركم. இப்னு அப்பாஸ் ரிவாய் செய்கிறாங்க, பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிலே அதான் பாங்கு சொல்லட்டும். அதான் என்ற வார்த்தை தான் பாங்குக்கு உள்ள வார்த்தை. தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாங்கு என்ற வார்த்தை சொல்லுவாங்க. பாங்குனா உரத்த குரலில் சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பாங்கு அப்படின்னு சொன்னால் என்ன, உரத்த குரலில் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். இது ஃபார்சி வார்த்தை. அது அரபியில் என்ன, அதான் அப்படிதான் அர்த்தம். அப்போ லயுஅzzன்ன என்னது, லயுஅzzin லக்கும், அதான் சொல்லட்டும். லயுஅzzin லக்கும், உங்களில் பாங்கு சொல்லட்டும். ஹியாருக்கும், உங்களில் மிகச் சிறந்தவர், அதாவது சாலிஹான மனிதர், அமீனான மனிதர், அவர் பாங்கு சொல்லட்டும். பாங்கு சொல்கிறதுக்கும் அவர் ஒழுக்கமுள்ள மனிதராக, சாலிஹான மனிதராக, நல்லவர் மனிதராக இருக்க வேண்டும். இங்கே பாங்கு சொல்கிறது இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயம் தானே. அது நம்ம ஊர்லேயே மட்டமான மனிதர் சொன்னால் போதும். அப்படி இல்லை. நிறைய பள்ளியாசில் பார்த்தீங்கன்னா பாங்குக்கு வெறும் 5000 6000 தான் கொடுக்குறாங்க, பத்த மாட்டேங்குதுன்ட்டு யாரோ ஒருத்தன் தோளான் துருத்தி எவனோ ஒருத்தனை போட வச்சுட்டான். பாங்கு சொல்கிறத கேட்டாலே யாரும் பள்ளியாசுக்கு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு எப்படியோ ஒன்று பாங்கு சொன்னால் போதும். அப்படி இல்லை. பாங்கு அழகிய துணியில், ஏன்னா 5 நேரமும் சொல்லக்கூடியது, அது அந்த ஊர் மக்கள் அனைவரும் கேட்கக்கூடியது. பாங்கில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதை கேட்டு எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, பாங்குடைய ஈர்ப்பை கேட்டு. அந்த மாதிரி பலரையும் கவரக்கூடிய நல்ல குரலில், சம்பளம் ஜாஸ்தி கொடுத்தாவது நல்ல குரலுடையவரை வைக்க வேண்டும். இன்னொன்று, யாருக்கும் உங்களில் சிறந்தவர், உங்களில் சிறந்த நல்லொழுக்கம் மிக்கவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பாங்கு பல பொறுப்பு இருக்குது. பாங்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு அறிவில்லாத ஒரு மனிதர், யாரோ ஒரு முட்டாப்பையில் விளக்கம் இல்லாத ஒரு ஆளை போட்டோம், அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு அவசரமாக வேலைக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியே போகிறேன் அப்படின்ட்டு 4:30 அசர் பாங்குன்னு 4:15 சொல்லிட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். விவரம் தெரியாது. அதை நம்பி நிறைய பேர் தொழுது எல்லாரோட தொழுகையும் குட்டிச்சவராக போயிடும். அந்த மாதிரி பலருடைய தொழுகையை குட்டிச்சவராகக்கூடிய தன்மையில் இருக்குது. நோன்பை குட்டிச்சவராகக்கூடிய தன்மையில் இருக்குது. அவர் பாட்டுக்கு 6:30 வக்து நிமிஷம் முடிச்சுன்னு குறைஞ்சா போயிட போது, காலையிலேருந்து வச்சு தான் இருக்கிறோம். நோன்பு சரியாக முன்னாடி செஞ்சுட்டேன், நோம்பு முடிச்சு வந்துக்கலாம். அப்படி இவராக ஒரு கற்பனை பண்ணிவிட்டு 5 நிமிஷம் முன்னாடி சொல்கிறாருன்னா ஊருக்காரங்க அத்தனை பேர் நோன்பும் க்ளோஸு. அப்போ நோன்பு, தொழுகை இவைகளெல்லாம் அவருடைய பொறுப்பில் இருப்பதினாலே அல் இமாமு அல் முஅஸ்ஸினு முத்தமினுன், அவர் நம்பிக்கைக்குரியவராக நம்பப்படுகிறார் வக்து நேரம் விஷயத்தில். ஆகவே அவரை ரொம்ப சாலிஹான நல்ல மனிதராக பார்த்தோம் போடணும். அது மட்டும் இல்லை, அவருடைய சொல்லுக்கு ஒரு அவருடைய வார்த்தைகளுக்கும் மக்களுக்கும் மதிப்பு இருக்கும். அந்த மாதிரி கண்ணியமான மனிதராக போடணும். அது கண்ணியமான வேலை. அதை செய்யக்கூடியவரும் உங்களில் மிகச்சிறந்த மனிதராக, ஒழுக்கமிக்க மனிதராக இருக்க வேண்டும். வலைய உம்முக்கும் குர்ராவுக்கும், உங்களுக்கு இமாமத்து செய்யட்டும் உங்களிலே அதிகம் மார்க்கத்தை கற்றறிந்த மனிதர். ரவாஹு அபூ தாவூத். வன் அபி அத்தியத்துல் உகைலியி கால கான மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் யதீனா இலா முசல்லானா. மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்பவர்கள் சஹாபிய ரசூல். அவர்கள் எங்கள் ஊருக்கு வருவார்கள். இதை அறிவிக்கக்கூடியவர் யாருங்க? அபு அத்தியா. இவங்க தாபியில் உள்ளவங்க, சஹாபாக்களை பார்த்த தாபியில் உள்ளவங்க. இவங்க சஹாபி அல்ல. இவங்க ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அந்த ஊருக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு, அந்த மஹல்லாவுக்கு மாலிக் அவர்கள் அடிக்கடி வருவார்கள். இவங்க சஹாபிய ரசூல். ஏத்தீனா இலா முசல்லானா, நாங்கள் தொழும் இடத்திற்கு, எங்கள் மஹல்லாவுக்கு, எங்கள் பள்ளிவாசலுக்கு அவங்க வருவாங்க. எத்தஹத்தசு, எங்களிடத்தில் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஃபஹலரத்தி ஸலாத்து, தொழுகையின் நேரம் விட்டது. யோமன் ஒரு நாள். கால அபு அத்தியா, இப்போ இந்த ராவி அபு அத்தியா அவர்கள் சொன்னார்கள், ஃபகுல்னா லஹு, மாலிக் அவரிடத்தில் நாங்கள் சொன்னோம், தகத்தம் ஃபசல்லிஹ், நீங்கள் சற்று முன் சென்று தாங்கள் தொழுக வைங்களேன். தாங்கள் போய் இமாமத்துடைய இடத்துல போய் தொழுக வைங்கன்னு நாங்கள் சொன்னோம். காலலனா, அதற்கு அவர்கள் சொன்னார்கள், கத்திமு ரஜுலம் மின்கும், உங்களிலிருந்தும் ஒரு மனிதரை நீங்கள் முற்படுத்துங்கள். வழக்கமாக யார் தொழு வைக்கிறாரோ அவரே தொழுக வைக்கட்டும். யுசல்லி பிக்கும், அவரே உங்களுக்கு தொழ வைக்கட்டும். வச உஹத்திசுக்கும், நான் உங்களுக்கு சொல்லுவேன். லிமலா உசல்லி பிக்கும், நான் ஏன் உங்களுக்கு தொழ வைக்கவில்லை என்ற காரணத்தையும் நான் சொல்லுவேன். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். மன் ஜார கௌமன், ஒருவன் ஒரு ஊராரை சென்று சந்தித்தால், ஃபலா யும்மஹும், அவர்களுக்கு இமாமத்து செய்ய வேண்டாம். வல் யும்மஹும் ரஜுலும் மின்ஹும், அவர்களிருந்தும் ஒரு மனிதர் அவர்களுக்கு இமாமத்து செய்யட்டும், அதான் நல்லது என்று பெருமானார் சொன்னாங்க. இப்போ அவர்களை ஒருத்தர் தொழு வச்சுட்டு, இப்போ வழக்கமாக தொழு வச்சு தான் இருப்பாங்க அவங்க, அவர் தொழு வைக்கிறது தான் மேலானது. அது காரணங்கள் பல காரணம். ஒன்று,
அந்த ஊருக்கு நான் விருந்தாளியாக போயிருக்கோம், அந்த ஊரின் நடைமுறைகள் நமக்கு தெரியாது. பொதுவாக இப்போ நாமளே நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பள்ளியிலும் ஒரே மாதிரி நடைமுறை இல்லை. ஒவ்வொரு பள்ளிகளும் ஒரு மாதிரி நடைமுறை இருக்குது. ஒரு பள்ளியில் பார்த்தீங்கன்னா காம சொன்னோன்னு தொழுகிறது இல்லை. அவர் பாட பாங்க சொன்ன மகரிப் பாங்க சொன்ன இப்போ தக்பீர் கட்டினா மகரிப் பாங்க சொன்ன தொழுகிறது இல்லை. சில பள்ளியில் மகரிப் பாங்க சொன்னால் கூட ஒரு 2 நிமிஷம் முன் சொன்னதுக்கு இடம் கொடுக்குறாங்க ஷாஃபி பள்ளிகளில். சில பள்ளிகளில் காம சொன்ன உடனே அவர் சொவ்வுன்னு சொல்கிறது இல்லை. அவர் புது நடைமுறை சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிடும். சில பள்ளிகளில் சலாம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா துவா ஓதுறாங்க, சில பள்ளி துவா ஓதுறதில்லை, சில பள்ளிங்க அவராது ஓதுறாங்க, சில பள்ளிவாசலுக்கு சுபான்லா ஓதுறாங்க, சில பள்ளிவாசலுக்கு ஆவத்தில் குர்சி ஓதுறாங்க. அது மாதிரி நடைமுறைகள் இருக்குது. அதே மாதிரி சில பள்ளிகளில் கொஞ்சம் நீளமாக ஓத வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்தந்த ஊர் மக்கள். சில பள்ளிகளில் ரொம்ப சுருக்கமாக ஓதக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரே மாதிரி இல்லைல்ல. அதனால் அந்தந்த ஊரில் இமாமு துவாலாம் அவரவர்கிட்ட ஒப்படைச்சிறது மேலானது. ஒரு ஊருக்கு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தோம். கல்யாணம் முடித்த பிறகு துவா ஓத சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நான் நீங்களே ஓதுங்க இல்லை நீங்கள் ஓதுங்க திரும்ப சொன்னாங்க. சரி ஓதுங்க. நான் பொதுவாக துவாக்களில் அந்த நபிமார்களுடைய பேரை சொல்லுவாங்கள்ல, அல்லா மல்லி பைன மாக்கமா லஃப்த பைன ஆதமா ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸலாம். அது சில நேரம் சொல்ல பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லி இமாமத்திலேருந்து பழக்கப்பட்டவங்க டெய்லி குத்துபா ஓதுவாங்க. நம்ம என்னைக்காவது வருஷம் ஒரு தடவை ஓதுறது. ஏதாவது மாற்றி சொல்லிட்டா இந்த நபி பேர் அந்த நபி, அந்த நபி பேரை இந்த நபிக்கு மாற்றி சொல்லிட்டா வம்பா போயிடுமே அப்படின்ட்டு பொதுவாக தமிழில் ஓதிட்டுருக்கேன். யா அல்லா எல்லா நபிமார்களும் அவருடைய மனைவிமார்களும் எப்படி சந்தோஷமாக வைத்திருந்தாய் அவ்வாறு அவளை வாழ செய்வாயாக. இன்னும் எப்படியெல்லாம் எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரையும் வைத்திருந்தால் அப்படி வாழ செய்வாயாக. சஹாபாக்களையும் அவருடைய மனைவிமார்களையும் எப்படி சந்தோஷமாக வச்சுருந்து அப்படி வாழ செய்வாயாக. துவா செஞ்சுட்டு ஆமீன் முடிச்சுட்டாங்க. இன்னும் அங்கேருந்து அல்லோல கொல்லோலம் சத்தம் வருது. அதற்கு ஒழுங்காக துவா ஓதுங்க சத்தம் வருது. நம்ம பள்ளிவாசலுக்கு பின்னாடி மண்டபம், அங்கேருந்து ஒரே கத்துறாங்க. என்னென்னு கேட்டால் அந்த ஊரில் பழக்கம் என்னென்னு கேட்டால் பயான்லாம் முடிஞ்சு குத்துபாலாம் முடிஞ்சு கல்யாணம் ஈஜாப் கபூல்லாம் முடிஞ்சு துவா ஓதும் போது பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்காக வேண்டி தாலி கரியத்தை கையில் வச்சுக்குவாங்களாம். அது ஒருத்தர் யார் தாலி கட்டுறாங்க, தாலி ஈஸ்டாது கிடையாது, முதல்ல அந்த தாலி கீரை எடுத்து கையில் வச்சுக்குவாங்களாம். கருமணி செய்யணும் ஏதாவது வச்சுக்கிட்டு அந்த இமாம் ஆமீன் சொல்லிட்டே வருவாங்களாம். அல்லாஹ் மல்லி பைனஹுமா கமா லஃப்த பைன சையதுனா அலியின் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லும் போது தான் தாலி கட்டுவாங்களாம். அந்த அலி ரலியல்லாஹு ஃபாத்திமான்னு சொல்லும் போது தான் தாலி கட்டணும் ஒரு பழக்கமாக. அதனால் அவங்க தூக்கி உட்காந்துருக்குறாங்க. அலி நாயகம் பேர் வரும், ஃபாத்திமா நாயகம் பேர் வரும்னு உட்காந்துருக்காரு. அந்த கிழவி அம்மா உட்காந்துருக்கு, பொண்ணு கழுத்துட்டு உட்காந்துருக்குது. அந்த அம்மா உட்காந்துருக்குது. அலி நாயகம் பேர் வரல, ஃபாத்திமா நாயகம் பேர் வரல. வாகரதான முடிச்ச உடனே கட்டுறதா வேணாமா அப்படின்னு ஒரே அல்லோல கொல்லலாம். அங்கே உடனே இங்கேருந்து இமாமுக்கு ஃபோன் அடிக்கிறாங்களா, அலி நாயகம் ஃபாத்திமா பேரே வரல, தாலிக்கு கையில் கட்டுறவா வேணாமா, அது அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்படி பிரச்சனை. அதெல்லாம் ஓதி முடிச்சாச்சு, நீங்கள் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப கட்டிட்டு அது வேறு பெரிய பிரச்சனை. இது முந்தையே சொல்லியிருக்கோம் நம்மக்கிட்ட, நீங்கள் கட்டாயமாக எந்தெந்தாலும் அலிநாயகம் பேர் யார் பேர் சொல்கிறீங்களோ இல்லையோ அலிநாயகம் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வருது ஒவ்வொரு இடத்துலையும். அதனால் இமாமத்தை அந்தந்த ஊருடைய வழக்கம் அவருக்கு தான் தெரியும். இல்லை நீங்கள் போனீங்களா பின்னாடி தொழுதுட்டு வந்துடுங்க, அவங்களும் தொழுக வச்சுருங்க. ரவா அபூதாவுத் திருமதி வன்னசி இல்லா அன்னஹு இக்தஸர அலா லஃப்தின் நபி இல்லா அன்னஹுனா நஸை இமாம் அவர்கள் நினைஞ்சுங்களா இக்தஸர அலா லஃப்தின் நபி அந்த ஹதீஸை மட்டும் ரிவாய் செஞ்சுருக்காங்க. மேல் சொன்ன சம்பவத்தை சொல்லலை. இப்னு அத்தியா அவங்க சம்பவம் சொன்னாங்கல்ல, எங்கள் மஹல்லாக்கு அவங்க வந்தாங்க, அந்த சம்பவம் சொல்லாமல் மன்சார கௌமன் ஃபலாயு உம்முஹும் யார் ஃபலாயு உம்மஹும் யார் ஒரு கூட்டத்தை சந்தித்தார்களோ இவர்கள் அவர்களுக்கு இமாமத் செய்ய வேண்டாம் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மட்டும் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சம்பவத்தை சொல்லவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال استخلف رسول الله صلى الله عليه وسلم ابن ام مكتوم يؤم الناس وهو اعمى. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்களை இமாமத்துக்கு ஹலீஃபாவாக இமாமத்துக்கு பகரமாக நியமித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்களுக்கு செல்கிற பொழுது எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டுக்கோங்க. இப்போ மதீனால யார் தொழு வைக்கிறது, மஸ்ஜித் நபவியில். அதனால் உம்மு மக்தூம் அவர்கள் போருக்கு வர முடியாது, அதனால் அவர்களை இருந்து நீங்கள் இருந்து தொழு வச்சுங்க என்று தொழு வைத்து விட்டு அவர்களை இமாமாக நியமித்து விட்டு செல்வார்கள். ஆனால் அவர்கள் 2 கண்களும் தெரியாத சஹாபியாக இருந்தாங்க. அப்புறம் இப்னு உம்மு மக்தூம் அவர்களை அப்துல்லா பேர் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவர்களை இமாமத்துக்கு நியமித்திருக்கிறார். அப்போ கண் இல்லாதவர்கள் கூட தொழு வைப்பதில் தவறில்லை, மக்ரூஹ் இல்லை என்று தெரிய வருகிறது. ரவா அபூ தாவூத் வன் அபி உமாமத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாசத்துன் 3 நபர்கள் லா துஜாவிஜு ஸலாத்துஹும் ஆதானஹும் அவர்களின் தொழுகையாகிறது அவர்களின் காதுகளை தாண்டாது. அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வதில்லைன்னு அர்த்தம்.
தொழுகை நம்மளை தாண்டி அல்லாஹ் இடத்துல முதல் வானம், இரண்டாவது வானம், அரிசி வரைக்கும் போகுது இல்லையா, அந்த சவாபு அல்லாஹ் தஆலா காதை தாண்ட விடுவதில்லைன்னா தொழுகை அல்லாஹ் இடத்துல மக்பூல் ஆவதில்லை என்று அர்த்தம். அல் அப்துல் ஆபிகு ஹத்தா எரிஜியோ, ஒன்று ஓடிப்போன அடிமை, அவர் திரும்ப வரும் வரை. இப்போ எஜமான் காசு கொடுத்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறாரு, வாங்கி வீட்டு வேலைக்காக வச்சுருக்கிறாரு. அவர் சொல்லாமல் கொள்ள முடிவு பண்ணிட்டாருன்னா அத்தனை லட்சம் நஷ்டம் தானே அவருக்கு. அப்போ அந்த மாதிரியாக ஓடிப்போன அடிமை அவர் திரும்ப எஜமானத்துக்கு திரும்ப வரும் வரையில் அவர் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்து இம்ரஅத்தன், இன்னொரு பெண்மணி, இம்ரஅத்துன் பாதத் வ ஜௌஜுஹா அலைஹா சாஹித்துன், ஒரு பெண்மணி அவர் கணவர் அவர் மேல் கோபப்பட்ட நிலையில் ஒரு இரவு ஆகி தங்கி விடுகிறாளே, அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. ஏதோ காலையில் சண்டை அப்படின்னு சொன்னாலும் உடனே சமாதானமாகி பிரச்சனையை முடிச்சுக்கணும். கோபத்தில் கணவர் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் கணவரோடு வருத்தப்பட்ட நிலையிலே இரவு கழித்தாலே ஆனால் அவருடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. இமாமு கௌமின், ஒரு கூட்டத்தாருடைய தலைவர் இமாம், வஹும் லஹு காரிஹூன், அவரோ அந்த இமாமை அந்த மக்கள் வெறுத்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் இமாமத்தை செய்தால் அந்த இமாமுடைய தொழுகையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. ரவா திருமதி வகால ஹாதா ஹதீஸுன் கரீம். ஒரு இமாம் இருக்கார், அவரிடத்துல சில குறைகள், அதனால் ஊர் மக்கள் இருக்கிறாங்க, தொழுகை சரியாக தொழுகிறதில்லை, அல்லது அவர் சும்மா சின்ன பையன் மாதிரி திருவிழான்ட்ருக்கார், ஒரு மரியாதை இல்லை, கண்ணியம் இல்லை, அவருடைய குற்றத்தினால மக்கள் அவர் மேல் வெறுப்பாக இருக்கிறான்னு சொன்னால் செய்கிற தொழில் சரியில்லை, அவர் பேச்சு சரியில்லை, கெட்ட பேச்சுக்கள் பேசுகிறாரு, சர்க்கத்துக்கு முரணாக நடந்துக்கிறாரு, அவர் மனைவிட்ட தெரியும் பார்த்தாலும் சண்டை போட்டிருக்கிறாரு, பார்த்தா அடிக்கிறாரு, முரட்டுத்தனமாக இருக்கார், இந்த மாதிரி ஒரு சில செயல்கள், மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் அவரில் நிகழ்வதன் காரணமாக, ஃபிஸ்கான செயல்கள், சாராயம் குடிக்கிறார், நிற்காச்சும் பீடி குடிக்கிறார், கஞ்சா அடிக்கிறார், இந்த மாதிரி பாவமான செயல்கள் அவரிலிருந்து வெளியாகிறது என்ற காரணத்தினால் மக்கள் அவரை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர் அங்கே தொழு கூடாது, தொழுதாலும் அல்லாஹ் தஆலா அவர் தொழுகை ஏற்றுக்கொள்வதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே நேரத்தில் ஒரு சூஃபியான நல்ல மனிதர், சாலிஹான மனிதர் தான் அதுல. அப்போ அந்த கூட்டத்தினர்கள் அவருடைய பயான் ரொம்ப கடுமையாக திட்டுறார், எல்லாத்தையும் ஏன்டா சாராயம் குடிக்கிறீங்கன்ட்டு, ஏன்டா இந்த மாதிரி வட்டி வாங்குறேன்னு திட்டாரு. அதனால வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது எல்லா ஊர்லேயும் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் செய்யும். ஒருத்தருக்கு இன்னைக்கு 10,000 பள்ளிவாசலில் இமாம் இருக்குன்னா அந்தந்த ஊரில் 2 பேர் வெறுக்க தான் செய்வான் அவரை. என்னங்க ரொம்ப ரொம்ப இதாக பண்ணுறாருங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் இங்கே பேச்சு இல்லை. அவர் ஷரியத்துக்கு உட்பட்டு நடந்து, மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் நடந்து, அவருடைய வேறு சில கண்டிஷன்ஸ் காரணமாக மக்கள் அவரை ஒரு சில மக்கள் வெறுத்தார் இல்லையா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் தான் இந்த பேச்சு. ரவாஹு திருமதி வகால ஹாதா ஹதீஸுன் கரீம். வஅன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا تقبل منهم صلاتهم. 3 நபர்கள் அவரின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மன் தகத்தம கௌமன் வஹும் லஹு காரிஹுன், ஒரு மக்களுக்கு ஒருவர் முன் சென்றார், இமாமத்தை செய்தார், அவர்களோ அவரை வெறுத்து கொண்டிருக்கும் நிலையில், பிடிக்காத ஜனம், பிடிக்கலன்னு ஒதுங்கிக்க வேண்டியதுதான். சில ஊரில் இமாம்கள் மேலே சில பழி சொற்கள் ஏற்பட்டுரும், உடனே இந்த இமாமை இடத்த விட்டு நீக்கிடுவாங்க, அவர் போக மாட்டேன்னு உட்காந்துருப்பார், 4 ஆதரவாளரை வச்சுக்குவார், ஊர் மக்களே அவர் போக சொல்லுவாங்க, 2-3 ஆதரவாளர் பணக்காரர்கள் கையில் போட்டுக்கிட்டு கேஸ் போட்டுட்டு அதெல்லாம் இமாமா இருப்பேன் நிற்கிறது. அதெல்லாம் செய்யவே கூடாது, சம் போயிட வேண்டியதுதான், பிடிக்கலையா நவுந்துக்க வேண்டியதுதான், நம்மளால் ஊர் 2ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ரஜுலுன் அத்தசலாத்த திபாரன், ஒரு மனிதர் எப்போவுமே தொழுகைக்கு பின்தங்கியே வருகிறார், கடைசியில் கையில் வந்து சேர்றது, இல்லை தொழுகை முடிஞ்ச பண்ணி வர்றது, இதே பழக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்போயுமே தொழுகை தக்பீர் தஹ்ரீமில் கலந்துக்குவாங்க, அவங்க வாழ்நாள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, எப்பயாவது ஒரு நாள் மிஸ் ஆகலாம். சில பேர் நடுவில் வந்து சேருவான், அவன் எப்பயும் அப்படி தான் இருப்பான். சில பேர் சோம்பேறி தொழுகை முடிஞ்ச பேர் தான் வருவான், அவன் எப்படியும் அப்படி தான் இருப்பான். யார் தொழுகையில் எப்படி நடந்துக்கிறாங்கன்ற வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணிடலாம். தொழுகை ரொம்ப தக்குவாதாரியாக பேணுதலாக இருந்தாருன்னா அவர் மற்ற வாழ்க்கையும் பேணுதலாக இருக்கும். தொழுகையில் அலட்சியமாக இருக்கார், ஏனோ தானே இருக்காருன்னா அவருடைய மற்ற செயல்களும் ஏனோ தானே இருப்பார், அதுலேயும் அவர் அலட்சியமாக தான் இருப்பார். ஆனால் தொழுகை ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு மனிதனுக்கு, அதில் எப்படி நடந்து கொள்கிறார். நம்ம எப்போயுமே தொழுகைக்கு பின்னாடி வர்றது தான் வழக்கமாக போச்சு, அதே தொழுவாடு, அதே பழக்கம். அப்போ அவர் தொழுகையில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறார். அவர் தொழுகை விஷயத்தில் தக்பீர் தஹ்ரீமுக்கு வர்றதே இல்லை, வந்தாலும் கடைசி ரக்காத்துக்கு வர்றது, ஜும்மாவுக்கு வந்தாலும் இமாம் குத்பா முடிக்கும் போது வர்றது, இவ்வாறு தொழுகைக்கு எப்பயுமே அலட்சியமாக வரக்கூடிய மனிதர், அலட்சியப்படுத்துகிறார்.
அவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தொழுகை ஏற்றுக்கொள்வதில்லை. திபாரு, திபார் என்றால் என்ன? ஏத்தியா பாத அன் தஃபூத்துஹு, தொழுகை தவறிய பின்னால் வருவது. ஒவ்வொரு நாளும் பார்த்தா ஜமாத்து முடிஞ்ச பிறகு வர்றது, அல்லது வக்து முடிஞ்ச பின்னாடி வர்றது, வக்து முடிஞ்ச பின்னாடி முடிஞ்சிச்சா அலட்சியமாக தொழுகிறது. இவ்வாறு ரஜுலுன், இன்னொரு மனிதர், இஅ்தபத முஹர்ரரத்தன், சுதந்திரமான ஒரு மனிதரை அவர் அடிமையாக ஆக்கி கொண்டார். இப்படிப்பட்ட மனிதரும் அவர் தொழுகையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. சுதந்திரமான மனுஷனை பிடிச்சிட்டு வந்து அவரை வந்து அடிமையாக ஆக்கிறது, அடிமை ஆணோ பெண்ணோ அவர்களை எங்கேயாவது பிடிச்சி வந்து அடிமையாக ஆக்கி கொண்டு வேலை வாங்குறது. அது மாதிரி இது மாதிரி இப்போ வந்து அந்த அடிமை தலை ஒழிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் கொத்தடிமை முறை இன்றைக்கி இருக்குது. ஒரு சில பேருக்கு என்ன செஞ்சிட்றாங்கன்னா, ஒரு 50,000 காசு கொடுத்துட்றது. வாழ்நாளெல்லாம் அவர்கள் அங்கே செங்கல் சூளையில் இந்த மாதிரி கடினமான வேலைகளை கொத்தடிமையாக வச்சு அவங்க எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் தப்பிச்சு போயிரு என்னை விட்டு அப்படின்னு வச்சு ராவாப்பால வேலை வாங்குறது. சுரங்க தொழில்கள், இந்த மாதிரி பெரிய தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா கொத்தடிமை முறை இன்றைக்கும் இருக்குது. அந்த மாதிரி சுதந்திரமான ஒரு மனிதரை எங்கும் செல்ல விடாமல் ஒரு கொடுமைப்படுத்துவதாக குறைந்த கூலியும் கொடுத்துக்கிட்டு அடிமையாக வைத்திருக்குது. இது ஜாயிஸ் இல்லை. எந்த அடிமையாக எந்த வேலைக்காரர் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கீங்கப்பா, உனக்கு எப்போ நீங்கள் போகிறா இருந்தாலும் போங்க, அடிமையெல்லாம் எங்க கிடையாது அப்படின்னு சொல்லணும். ரவா அபூ தாவூத் இப்னு மாஜா. வஅன் சலாமத் இப்னுல் ஹுர் ரலியல்லாஹு அன்ஹு قالت قال رسول الله صلى الله عليه وسلم. என்னவா? சலாமத் பின்துல் ஹுர் காலத், அந்த பெண்மணி பேர் சலாமா, ஹுர் அவருடைய மகள். காலத் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமின் அஷராத்தி சாஅத்தி, கியாமத்துடைய அடையாளங்களில் உள்ளதாக இருக்கும், ஐ யததாஃபா அஹ்லுல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே பல பேர் ஒன்று சேர்ந்துருப்பாங்க, ஒன்று சேர்ந்துருந்து 10-20 பேர் வந்துட்டாங்க. ஆனால் யார் இமாமத் செய்கிறது என்று பார்த்தால் யாருக்குமே முறைப்படி இமாமத் செய்யக்கூடிய முறை தெரியல. அதனால் இவர் அவரை தள்ளுறாரு, நீ போப்பா, நான் போலப்பா, இவர் அவரை தள்ளுறாரு, ஒருத்தருக்கு தள்ளி கொள்கிறார். ததாஃபனா ஒருவருக்கு கூட தள்ளி கொடு, நீ பண்ணும், இவர் அவரை தள்ள, அவர் இவரை தள்ள, அங்கே தகுதியானவர்கள் யாருமே இல்லை. இது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம். இன்னொரு, இந்த ததாஃபாக்கு இன்னொரு அர்த்தம் தட்டி கழிக்குதல். இவர் சொன்னால் இவர் நான் வேணாம், இவர் தட்டி கழிக்கிறார், அவர் தட்டி நான் செய்ய மாட்டேன், நான் இமாமத் செய்ய மாட்டேன்னு ஒருத்தர் கூட தட்டி கழிக்கிறார். ஆக அந்த பள்ளிவாசலில் கூடிய அத்தனை பேரில் யாருக்கும் இமாமத் செய்யக்கூடிய தகுதி இல்லை. இது கியாமத்துடைய அடையாளம். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒரு நாளைக்கு இமாம் வரலைன்னு வச்சுக்கோங்க, யாராவது நிப்பாட்டி பாருங்கள், வளருவாங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, என்ன செய்கிறது. நான் ஒரு பள்ளிவாசலுக்கு மகரிப் தொழுகை போயிருந்தேன், கடத்தலுக்கு போயிருந்தேன். அங்கே பள்ளி வந்து எங்கேன்னு கேட்டேன், இது எங்கேயா இருக்குனாங்க. நான் போகிறதுக்குள்ளே பாங்க சொல்லிட்டாங்க, தொழுச்சின்னு போகிறதுக்குள்ளே தக்பீர் கட்டாங்க. நானும் தக்பீர் கட்டலான்னு போனேன். இமாம் வித்தியாசமாக வர மாதிரி இருந்துச்சு, நின்றுட்டேன். முதல் ரக்கத் தான். அவர் வந்து வித்தியாசமாக வர்றார், எதுவுமே சரி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். என்னடா இது வித்தியாசமாக இருக்குது. குல் ஹுவல்லாஹு அஹத். ஆஹா, இது நான் தக்பீர் கட்டுறதை விட்டேன், தக்பீர் கட்டலாம் பண்ணி நினைப்பேன். தொழுவே கூடாது, ஒரு வாரத்தை கூட கரெக்டாக இல்லை. சரி, என்ன செய்யலாம், இப்போ பின்னாடி ஒரு சஃபு நிற்கிது, தொழுகையை வந்து நிப்பாட்ட சொல்லலாமா வேணாமான்னு, சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே நின்ட்டேன். மகரிப் தொழுது சலாம் கொடுத்தார். துவா வர்றாரு, அதுவும் ரப்பனா ஆதினா பித்துன்யா ஜனதன் வபில் ஆகிரதி அஜனதன் சலாம், அதுவும் அதை விட்டாச்சு. விட்ட முடிச்சுன்னா, ஹுசூர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு, இல்லை அப்படியே உட்காருங்க போனாங்க. நீங்கள் எங்கே அசரத்தாக இருக்கிறீங்க, எங்கே ஓதுறீங்க, இந்த பள்ளி இமாம் நீங்கள் தானா அப்படின்னு. அவர் எந்திரிச்சு, நான் அஜர்த் இல்லை, நான் இங்கே பழக்கடை வச்சுருக்கிறேன், நான் தொழுகு வந்தேன், அஜர்த் இல்லை, எனக்கு தொழுகு சொன்னால் வேணவே வேணாம், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அஜர்த் இவங்க தான் முன்னாடி நிப்பாட்டாங்க. நீங்கள் எங்கே குரான் ஓதுறீங்க? குரான் தமிழில் பார்த்து ஓதிட்டு இருக்கேன் அஜர்த், இப்போ தான் 2-3 சூரை தெரியும், அதுதான் ஓதுனேன் அஜர்த்துங்கிற. குல்கு அல்லாஹு அகது, அல்லாஹு ஜமது, அல்லாஹு கூட இருக்கு, அல்லாஹு ஜமது. இதெல்லாம் இது கிராத்தா, இது தொழுவு குடும்பமா அப்படின்னு அந்த அங்கே இருக்கணும். உங்களுக்கு யாருக்குமே நல்லா தொழு வைக்கிற ஆள் யாரும் இல்லையா? அவர் ஓடுறது கிராத்தை, தொழுவு கூடுமா? இது என்ன செய்கிறீங்கன்னா, அவங்களாம் முழிக்கிறாங்க, ஒருத்தர் பேர் முழிக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம இஸ்லாமியர்கள் இருந்தாலும் என்ன கதியாகும்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அஜர்த்துங்க யாரும் அதிகமாக நாங்கள் தொழு ஓதலாம் அஜரத், அவருக்கு தான் தாடி, பெரிய தாடியாக இருந்து ஜிப்பா போட்டிருந்தாருன்னு நிற்க வச்சுட்டோம் அஜரத், அவர் இப்படி ஓதுவார் எனக்கு தெரியல அஜரத்துங்கிறார் ஒருத்தர்.
என்ன சரி நீ திரும்ப தொழுவீங்க அதுக்குன்னாங்க. சரி திரும்ப நின்று தொழு வச்சுட்டு அடுத்த வக்துக்குள்ளார ஆளை கொண்டு போட்டுடணும். நீங்கள் ஒரு இமாம் இல்லைன்னா அடுத்த இமாமை கொண்டு யாரா பக்கத்தில் யாரோ சொல்லி தெரிஞ்சவங்களை கொண்டு போட வேண்டியதுதான். கண்டவங்களையும் தெரியாதுன்னு தொழு வச்சா எப்படின்னா, இல்லை அவங்களே திரும்ப தொழுவீங்கன்னா மகரத்துக்கு திரும்ப தொழு வச்சேன். இந்த மாதிரி நடக்குது, சில ஊர்கள் கூத்து நடக்குது. அப்போ தகுதியற்றவர்களை கொண்டு வந்து போட்டு வச்சுறது, யாருமே தொழு வைக்கிறதுக்கே தகுதியுடையவர்கள் இல்லை. இது என்ன பழக்கம்? குறைந்தது அல்ஹம்து சூரா தெளிவாக ஓதுறதுக்கு ஒரு 4 சூறா, பெரிய பெரிய சூறா இல்லாட்டியும் வல்லுஹா வரைக்கும் இல்லாட்டியும் ஒரு 10 சூறாவாச்சும் தெளிவாக நல்ல முறையில் ஓத தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் மீதும் கட்டாய கடமை. நம்ம நின்று தொழு வைக்கிறதுக்கு உண்டான பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி வாங்க. இல்லை அப்போ அங்கே எத்ததாஃபா அஹ்லுல் மஸ்ஜிதி, பள்ளிவாசல் உள்ளவர்கள் ஒருவர் தள்ளி கொள்கிறார்கள். நீங்கள் போய் நில்லுங்க, நீங்கள் போய் நில்லுங்க. லா யஜிதுன இமாமை யுஸல்லி பிஹிம், அவர்களுக்கு தொழ வைப்பதற்கு யார் இமாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, யாருமே ரெடியாக இல்லை. இது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கு. இன்றைக்கி அப்படி தான் வந்துருச்சு. கியாமத்து குருப்புங்கிறதுக்கு அடையாளம் தான். நினைஞ்சுங்களா? யாராவது போய் நிற்க சொல்லுங்களேன். ஒரு சில இல்லா மாஷா அல்லா சில பள்ளிவாசல்களில் நம்ம பள்ளப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மஹல்லாலையும் நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாமுக்கு பின்னாடி எப்படி 5-6 உலமாக்கள் இருக்கிறாங்க. ஜும்மாலாம் பார்த்தா இமாமுக்கு பின்னாடி 10-15 உலமாக்கள் தொழுகிறாங்க. மற்றவர்களும் குரான் கற்றறிந்தவர்கள் அதிகம் இருக்கிறாங்க. எல்லாரும் குரான் ஓதுறாங்க. பெரியவங்க முதல் சொல்லப்போனால் 95% மக்கள் குரான் ஓத தெரிந்தவர்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. சில ஊர்களில் போனால் ஒரு பள்ளிவாசல் 200 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு குர்ஆன் தெரியல. திருப்பூரில் நான் சில மஹல்லாக்களில் போய் பார்த்துருக்கேன், ஒருத்தருக்கு குர்ஆன் தெரியல. எங்களுக்கு எங்கே டைம் இருக்குது? 10 வயசானாலே வேலைக்கு அமைச்சிட்றாங்க, எங்கே இது குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிறாங்க சில மஹல்லாக்களில். மற்ற மஹல்லாக்கள் எப்படின்னு தெரியாது, நான் பார்த்து சில மஹல்லாக்களில். ரவாஹ் அஹ்மது அபூ தாவூத் இப்னு மாஜா வன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு क़ால क़ால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜிஹாது வாஜிபுன் அலைக்கும், போர் செய்வது, இஸ்லாத்திற்காக ஜிஹாது செய்வது உங்கள் மீது கட்டாய கடமையாகும். மா குல்லி அமீரின், ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாலும். தலைவர் யாராக இருந்தாலும் சரி, போருக்கு கிளம்புங்கன்னு சொன்னால் கிளம்பிட வேண்டியது. ஹலீஃபா யாராக இருந்தாலும் சரி, அவர் நல்லவரா கெட்டவரா, அவரே சாராயம் குடிக்கிறாரு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கான ஜிஹாது கடமையாயிரும். இஸ்லாத்தை அழிப்பதற்கு எதிரிகள் எல்லாம் திரண்டு வர்றாங்க, பலாயிரம் பேர் திரண்டு வர்றாங்க. நம்ம ரெடியாக வச்சுருக்கலன்னா நம்மளே ஒன்றும் இல்லாமாக்கி நாட்டை நாஸ்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு வீடு இருக்காது, ஒரு பள்ளிவாசல் இருக்காது, எல்லாம் தரமட்டமாக்கிடுவாங்க. நம்மகிட்ட அதுக்குரிய ஆயுதங்கள் இல்லை என்று சொன்னார். இப்போ இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பலஸ்தீனை போய் அடித்தாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. அவர்கள்ட்ட முறைப்படியான ஆயுதங்கள் இல்லை. ஒரு பள்ளியை விடலை, ஒரு வீட்டை விடலை, நாட்டையே தரமட்டமாக்கிட்டாங்க. இது அடுத்து ஈரான் மேலே கை வச்சாங்க. அவங்க ஏற்கனவே எல்லாம் அனுக்கிற பேர் எல்லாமே பெரிய பெரிய ஆயுதங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்குறாங்க, ஏவுகணை தயார் செஞ்சுருக்குறாங்க. எவனெல்லாம் போட்டாலும் 1க்கு 4 கல் வாங்கி கட்டிக்கிட்டான். அதோட நிப்பாட்டாங்க. ஈரான் மேலே கை வைக்க அதுக்கு மேலே பயம் வந்தது. இப்போ அதான் எல்லாம் சொல்கிறாங்க, ஐதூலகும் மஸ்ததாத்தும், உன்னால் முடிந்த அளவு தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எதிரிகளை அச்சுறுத்துவதற்காக அப்படின்னு சொல்கிறான். ஆயுதங்களை தயார் செஞ்சு வச்சுக்க. இப்போ நாட்டு தலைவரின் மீது தனக்கு தாக்க வரக்கூடிய எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆயுதங்களை தயார் செய்து வைத்துக்கொள்ளும் கடமை. அப்போ நாட்டு தலைவர் அவசர காலத்தில் எல்லாரும் போருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம கிளம்பிட வேண்டியதான். தலைவர் சரியில்லை, அவர் மது அருந்துறாரு, அவரே சரியில்லைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது அங்கே போய். அப்பா அமீர் பர்ரன்கான ஆஃப் ஆஜிரன், அந்த தலைவர் நல்லவராக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரியே. வைன் அமீரல் கபாயிர், அவர் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரியே. அவர் தனியான தினாஃபனாக்க மது இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் எல்லாம் உடையவராக இருந்தாலும் சரியே, போருக்கு அவர் அழைத்தால் சென்று விட வேண்டும். வஸ்ஸலாத்து வாஜிபத்துன்னு அழைக்கும், தொழுவது உங்கள் மீது ஒவ்வொருத்தர் மீதும் கடமை. ஹல்ஃப குல்லி முஸ்லிமின், அவர் முஸ்லிமான யாராக இருந்தாலும் அவர் பின்னாடி கட்டாயமாக தொழ வேண்டும். ஒரு பள்ளி இமாம் போட்டிருக்காங்க, அவர் பிதாத்துக்காரரு, அவர் பண்ணி தொழ மாட்டேன், அவர் தேவபந்தி, நாங்களாம் பரேல்வி, அவர் படி தொழ மாட்டேன், அவர் பரேல்விக்காரரு, நாங்களாம் தேவபந்திங்க, நாங்கள் தொழ மாட்டோம், அவர் தரீகாக்காரரு, நாங்கள்லாம் அப்படி கிடையாது, அவர் தௌஹீ ஜமாத்து, அப்படிலாம் பார்த்துக்க தேவையில்லை. இன்னும் தொழுகு நேரம் வந்துருச்சு, வேறு பள்ளியாசலுக்கு போனீங்க, யாரோ தொழு வைக்கிறாரு, பின்னாடி தொழுக வேண்டியது இல்லைங்களா? ஷியாக்கள் பின்னாடி தொழுகக்கூடாது. ஷியா முஸ்லீம் லிஸ்ட்டு சேர முடியாது. ஏன்னா அவர்களுடைய தொழுகை உரியும் வித்தியாசமாக இருக்குது. பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா அவங்க லொஹர் ஜமாத் பாங்க சொல்லி 2 ஜமாத் நடத்துகிறாங்க. லொஹர் அசர் ஒன்று தொழுகிறாங்க, வருஷமெல்லாம் ஜம்மு. மகரிப் பாங்க சொல்கிறாங்க, இஷாவையும் மகரிபையும், இஷா பாங்க சொல்கிறாங்க, இஷா பாங்க சொல்லி மகரிபையும் இஷா ஒன்றா தொழுகிறாங்க. மகரிப் பாங்கோ இல்லை இஷா பாங்கோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, 2 ஒன்றா தொழுகிறாங்க. இதெல்லாம் வித்தியாசமான தொழுகை. அதனால் அவர்களுக்கு பின்னாடி நம்ம தொழுகை தேவையில்லை, தனியாக தொழுது போயிடலாம்.
மற்றபடி முஸ்லீமானவர் யாராக இருந்தாலும் அவர் பின்னாடி நாம் தொழுவது தவறில்லை. அப்போ யாருங்க? பர்ரன் கானோ ஃபாஜிர், நல்லவராக இருந்தாலும் சரியே, அவர் தீயவராக இருந்தாலும் சரியே, வைன் அமிலல் கபாயிர், அவர் பெரும் பாவங்கள் செய்பவராக இருந்தாலும் சரியே, வசலாத்து வாஜிபத்துன் அலா குல்லி முஸ்லிமின், இன்னும் ஜனாதா தொழுகையாகிறது வாஜிபாக இருக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும். பர்ரன் கானோ ஃபாஜிர், நல்லவராக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும், வைன் அமிலல் கபாயிர், அவர் பெரும் பாவங்கள் செய்பவராக இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லீமுக்காக வேண்டியும் தொலை வைக்க வேண்டும். அவர் சாராயம் குடிச்சிட்டு இருந்தான், குடிச்சிட்டு தெருவிலே படுத்து அப்படியே மொத்தா போயிட்டான், ஜனாவை தொலை வைக்கக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, அவர் ஜனாவை தொலை வைக்கணும். ரவா அபு தாவூத். அல் ஃபசுலு சாலிஸ் அன் அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு கால குன்னா பிமா இன் மமர்ரன் நாஸ், நாங்கள் அரபு நாட்டில் மா தண்ணீர்னு அசல் அர்த்தம். இங்கே தண்ணீர் ஒரு மஹல்லா, ஒரு ஊர் என்று இங்கே பொருள். ஏன்னா அரபு நாடு ஃபுல்லாக பாலைவனம், அங்கங்கே ஒரு சில கிணறுகள் இருக்கும். எல்லா இடத்துலையும் கிணறு தண்ணி வராது. கிணறு அங்கே 200 அடி 300 அடி நோண்டணும், பெரிய ஆழமாக நோண்டி வச்சுருப்பாங்க, ரொம்ப ஆழமாக இருக்கும். இங்கே மாதிரி கிட்டையாக இருக்காது, அது நோண்டினா தண்ணி வரும். எங்கெல்லாம் அந்த மாதிரி கிணறு இருக்கோ அங்கே வாளி கட்டி தண்ணி இறைச்சி அங்கே சில மஹல்லாக்கள் உருவாயிடும். அப்படியே ஆடு மாடு அங்கே மேய்ச்சிக்குவாங்க, ஆடுகளை மேய்ச்சி தண்ணி கொண்டு கொடுக்குற தண்ணி வேணும், மக்கள் குடியிரு தண்ணி. தண்ணி இல்லாமல் யாரும் வாழ முடியுமா? ஆறுகள்லாம் ஓடாத ஊர், அங்கே ஆறுகள் எதுவும் கிடையாது அங்கே. அதனால் கிணறுகளை நம்பி தான் மக்கள் வாழ்கிறாங்க. எங்கே கிணறு இருக்கோ அந்த சுற்றி டென்ட்டு போட்டுருவாங்க, மக்கள் குடியிருக்க ஆரம்பிச்சுவாங்க. அது ஒரு ஊராயிரும். அப்படியே தண்ணியை எடுத்து மரங்களை குத்துவாங்க, அங்கே சோலைகளை வச்சுருவாங்க. ஒரு கிணறு நம்பினா ஒரு 100 குடும்பம் அங்கே இருக்கும். அப்போ நாங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? அந்த இல்லை நாங்கள் இருக்கோம், இந்த அந்த கிணறு, இந்த கிணறு பேரே மஹல்லாவுடைய பேராக வச்சுருவாங்க. பத்ரு ஒரு கிணறுடைய பேருன்னு வச்சுங்களேன், பத்ரு ஊர் பேராயிரும். இந்த மாதிரி எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு கிணறு இருக்கோ அந்த கிணறை வச்சு அந்த ஊருக்கு பேர் வந்துடும். அதனால் குன்னா பிமா இன், நாங்கள் ஒரு தண்ணீர் இருக்கும் இடத்தில் இருந்தோம், ஒரு மஹல்லாவிலே ஒரு ஊரிலே நாங்கள் இருந்தோம். மமர்ரன் நாஸ், மக்கள் கடந்து செல்லும் இடம். இப்போ மதீனாவிலிருந்து ஷாம் நாட்டுக்கு போகிறாங்க, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறாங்கன்னா மக்கள் அந்த மாதிரி பாதை தான் உண்டாக்குவாங்க, பாலைவன பாதையில் போக மாட்டாங்க. இங்கேருந்து போனால் 1 மணி நேரம் நடந்து போனால் அந்த மஹல்லா வந்துடும். அங்கே தண்ணி இருக்கும், குளிச்சுட்டு தொழுதுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சோலைவன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த மஹல்லா அங்கே 1 மணி நேரம் போனால் அப்படின்னு பாதை உருவாக்கும் போதே அப்படி தான் உருவாக்குவாங்க. ஒவ்வொரு இடமா போய் தான் உருவாக்குவாங்க. அஞ்சுங்களா, நேராக காட்டு வழியில் போகிறது. இப்போ ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு வழியில் உள்ளே போகும். கோயம்புத்தூர் இருக்கிறோம்னா நேராக திருச்சி காட்டு வழியில் அப்படி. இப்போ பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, கரூர், அடுத்த காங்கேயம், அடுத்து ஒரு ஊராக தான் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த ஊரில் போய் பஸ் ஸ்டாப் இருக்கும், 4 பேர் இறக்கிட்டு 4 பேர் ஏற்றிக்குவாங்க. அந்த மாதிரி பயணமும் எப்படி அமைப்பாங்கன்னா ஒவ்வொரு தோட்டங்கள், துறவுகள், ஊர்கள் அப்படி தான் போவாங்க, பாலைவன வழியாக போக மாட்டாங்க. மமர்ரன் நாஸ், மக்கள் எங்கள் ஊருக்கு கடந்து செல்வார்கள். சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து கிளம்பி அது மாதிரி ஷாம் நாட்டுக்கு போகும்போது இந்த ஊருக்கு வருவாங்க. நீண்ட தூரம் சஃபர் வந்தவங்க அங்கே இறங்கி தண்ணி சேர்ந்தி அந்த கிணத்து தண்ணி எடுத்து குளிச்சுட்டு துவைச்சிட்டு ஒழு செஞ்சுட்டு எல்லாம் ஜமா தொழுவாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கட்டு சோறுலாம் கொண்டு இருப்பாங்க, உட்காந்து சாப்பிட்டு திரும்ப அடுத்த ஊருக்கு போவாங்க. இவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க. புதுசாக சஹாபாக்கெல்லாம் வந்தாங்கன்னா நாங்கள்லாம் வேடிக்கை பார்ப்போம். யார்? அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அவங்க முஸ்லீமாக யாரும், ஆனால் சின்ன பசங்க வேடிக்கை பார்ப்பாங்க. புதுசாக வந்தாங்கன்னா அவங்க தொழுகிறதா வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, இவங்களும் போய் அவங்க குளிக்கிறது, அவங்க தொழுகிறதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, கொலு செய்கிறதுலாம். 2 வேடிக்கை பார்த்தாங்க. இவருக்கு வயசு 7 வயசு 8 வயசு தான் ஆச்சு. வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவங்க ஓதுறாங்க திரும்ப சஹாபாக்கள். இப்போ நிறைய டெய்லி சஹாபாக்கள் பிரயாணத்துக்கு போகிறவங்கலாம் வர்றாங்க. இப்படி கேட்டு பல வருஷம் கேட்டு 4-5 வருஷமாக கேட்டு நிறைய சூறா மனப்பாடம் ஆயிடுச்சு. அவங்க ஓதுற மாதிரி இவங்க அழகாக ஓதுறாங்க. அழகாக ஓதுறாங்க. நிறைய சூறாக்கள்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணிட்டாங்க. வல்லுஹா, அல் நஷ்ர், மஜ்ஸு, தபாரக்கு, யாசின் நிறைய தெரியுது. ஆனால் முஸ்லீம் மகளை இது வரைக்கும் ஆச்சா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஹ் மக்கா ஏற்பட்டுச்சு. ஃபதஹ் மக்காவை கைப்பற்றுறாங்க. ஹிஜ்ரி 7 8 சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஹிஜ்ரி 8 ஃபதஹ் மக்கா ஏற்பட்டுச்சு, மக்காவை கைப்பற்றினாங்க. அது வரைக்கும் மொத்த அரபு மக்களும் காத்துட்டு இருந்தாங்க. இன்னும் மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தவங்க. மக்காவிலிருந்து காஃபிர்கள், மதீனாவிலிருந்து முஸ்லீம்கள். நாம் ஜெயிக்கிற கட்சி, நம்ம ஆளுங்கட்சி யார், நம்ம எந்த கட்சி ஜெயிக்குதுன்னு பார்ப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சில பேர் நான் இந்த கட்சி அந்த கட்சி, நான் ஆளுங்கட்சிங்க, யார் ஜெயிக்கிற கட்சி நம்ம கட்சி, அவங்க சேர்ந்துக்குவோம் அப்படின்னு நிறைய கூட்டத்தார்கள். நம்ம எதுக்கு வம்பு, 2க்கு நடுவில் நிற்போம் அப்படின்னு நின்றுக்கிறது. யார் கடைசியாக யாரும் ஜெயிக்கத்தான் பார்ப்பாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க. கடைசியாக யார் மிகைக்கிறாங்களோ அவங்க கட்சியை நம்ம சேர்ந்துக்குவோம், பிரச்சனை இல்லாமல் போயிடும்.
வீணா இவங்க கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ரொம்ப எதுக்குன்னு அப்படின்னு நிறைய அரபு கூட்டத்தார்கள் ஒதுங்கி காத்துட்டு இருந்தாங்க. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்தஹ் மக்காவில் ஏற்பட்டு மக்காவை வெற்றி கொண்டு மக்காவின் தலைவராக ஆனார்கள். இஸ்லாம் ஓங்கி விட்டது. எல்லாம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லதாக போச்சுப்பா அல்ஹம்துலில்லாஹ், இங்கே வந்துடும் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து கூட்டமாக ரசூலுல்லாஹ் கூட வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் கூட்டத்தின் தலைவரும் வந்து பெருமானார் கையப்படுத்தி இஸ்லாத்துக்கு சேர்ந்துட்டாங்க. எங்கள் கூட்டத்தாரம் ஒட்டுமொத்தமாக அந்த ஊரே இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. பெருமானார் சொல்லம் தொழுவுங்க அப்படின்னு தொழுகிற முறை சொல்லி நீங்கள் ஜமாத்தை நடத்துங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. உங்களை யார் நல்லா ஓத தெரியுமோ அவங்கள யாராவது காரியாக போட்டுங்கன்னு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் வந்து யாருப்பா நல்லா ஓதுறான்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. இவர் ஒருத்தர் 10 வயசு ஆச்சு இவருக்கு. இவர் ஒருத்தர் தான் நல்லா குராத் ஓதுறாரு. அல்லாஹ் நிறைய அழகா ஓதுறாரு. எப்படி தொழுகு முறை தெரிஞ்சிருக்காரு. நாங்கள் கூடவே வேடிக்கை பார்த்து சஹாபாக்களை வேடிக்கை பார்த்து நிறைய தெரிஞ்சிருக்காரு. அல்லாஹ் சொல்கிறோம் அவ்வளோ அழகாக ஓதுறாரு. சும்மா வீட்டில் விளையாடும் போது அதான் ஓதிட்டு இருப்பார். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நல்லா ஓதுறாரு, அழகாக ஓதுறாரு. அவ்வளோ அழகா குராத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி செமையாக ஓதுறாரு. சரிப்பா இவரை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அம்ர் பின் சலமாவை ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள 10 வயசு இமாமத்து போட்டாங்க. எல்லாம் பேர் நிற்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் ஒட்டுமொத்த ஊர் ஜமாத்து நிற்கிது. அந்த காலத்தில் ஆண்களை முன்னாடி செப்ப நிற்பாங்க, பெண்கள்லாம் பின்னாடி நிற்பாங்க. இவங்க தொழில் வைக்கிறாங்க. வறுமையான காலங்கள் தானே. இவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் எதுவும் அபாலாம் இல்லை. இவங்க அத்தா அந்த மாதிரி வாங்கி தரதுக்கு வசதி இல்லை இவங்க அத்தாவுக்கு. அதனால் ஒரு பழைய கைலி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த கைலி மேலே ட்ரெஸ் இல்லை. அந்த கைலி எடுத்து இடுப்போட சேர்த்து கட்டிக்கிட்டாங்க. அதுதான் ஜுப்பா, அதுதான் கைலி. அது கைலி மேலே தூக்கி கட்டினா எப்படி இருக்கும்? ஒரு கைலி எடுத்து, அதுவும் மூட்டாத கைலி. அது என்ன செய்வாங்க அரபு மக்களுடைய பழக்கம். அப்படி ஒரே ஒரு துண்டு தான் இருக்கும். அது இப்படி எடுத்து இப்படி மேலே கொண்டு வந்து இதில் முடிச்சு போட்டுக்குவாங்க. இப்படி பெருசாக கொண்டு வந்து இந்த முடிச்சு போட்டுக்குவோம். அது கீழே வரைக்கும் முட்டு வரைக்கும் அதே மறைச்சிருக்கும். முட்டு வரைக்கும் இருக்கும். அதான் ஒரே ஒரு துண்டில் போட்டுக்கிறது. குழந்தை எப்படின்னு கையிலேயே மூட்டாத கீழே கொண்டு வந்து இப்படி போட்டுக்குவோம். இது ரெண்டையும் எடுத்து பண்ணி முடிச்சு போட்டுக்குவோம். அது முட்டு வரைக்கும் இருக்கும். அப்போ சட்டையும் தேவையில்லை, ஃபேண்ட்டும் தேவையில்லை. ரெண்டுக்கும் அது ஈக்குவல், 2 in 1. அந்த ஒரே இதே அப்படி தான் போட்டு தொழு வைக்கிறார். ஆனால் நிற்கும் போது பரவாயில்ல, ருக்கு சைதாக்கு போனால் என்ன ஆகும்? அது மேலே தூக்கும். அது ஆரம்ப காலம் தானே, இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலம், சட்டத்திட்டங்கள்லாம் தெரியாது. அவர் சைதாவுக்கு போகிறாரு, மேலே தூக்கிச்சு. 10 வயசு பையன் தான், மேலே தூக்கிச்சு. தொழுது முடிச்சோம். அந்த பின்னாடி ஒரு அம்மா, கலவி அம்மா, என்னங்க காரி சாப் நல்லா அழகாக ஓதுறாரு, ஆனால் பின்னாடிலாம் தெரியுதுங்களே, அதை மறைக்க மாட்டீங்களா நீங்களாம் அப்படின்னு ஒரு கிளவி அம்மா கத்துது. சரி செஞ்சுருவோம் அடுத்த தொழிலுக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் போய் எல்லாம் ஆளுக்கு வசூல் பண்ணி அழகான ஒரு ஜுப்பா வாங்கிட்டு வந்து காசை கொடுத்து கடத்துல போய் மாட்டி விட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. ஜுப்பா பார்த்ததே இல்லையே. பெருநாளைக்கு கூட அந்த பழைய கேள்வி தான். வீட்டில் வறுமை. ஆஹா, இத்தனை பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஜுப்பா பெரிய அபா மாதிரி ஒன்று மாட்டிட்டு வந்துட்டு வந்து சூப்பர் ட்ரெஸ்ஸை மாட்டிவிட்டா எனக்கு பெருமை தாங்கலை. உலகத்திலேயே அன்னைக்கு தான் சந்தோஷமான எனக்கு. அப்படி அழகான ட்ரெஸ்ஸு புதுசாக மாட்டி விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அந்த சாவி அறிவிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த ஹதீஸ் முடிஞ்சு புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். இதில் ஆயிரக்கணக்கான மசாலா இருக்குது. என்ன மசாலா? இதை வச்சு பெரிய ஃபிக்ஹ்ல பெரிய கிரந்தங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. சின்ன பையன் தொழு வச்சா பின்னாடி பெரியவங்க தொழலாமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. அதில் ஒரே மதுஹபுகள் நிறையா இருக்குது. ஹனஃபி மதுஹப்படி எந்த தொழுகையும் சின்ன பசங்க தொழு வச்சு பின்னாடி பெரியவங்க தொழக்கூடாதுன்ட்டாங்க. அது பாலிக ஆகாத சிறுவர்கள் தொழுக வைத்து கூடாது. இது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். இதை வந்து ஆதாரம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பாருங்கள். அவர் பின்னாடி இஸ்துனா அவர் பித்தட்டு வெளியே தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பித்தட்டு வெளியே தெரிஞ்ச தொழுக கூடுமா? இது ஆதாரமாக எடுத்தான்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் எப்படியோ ஒன்று தொழுவுங்க. போக அந்த காலத்தில் மது குடிச்சுன்னு போதையிலே தொழுவாங்க. ஆரம்ப காலத்தில் விட்டாங்க சொல்லலாம். கொஞ்சம் காலம் கழிச்சு போதையோட தொழுவ வேணாம் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டு வந்து தடுமாறுவாங்க. அப்படி தடுமாட்டி தொழுவாங்க. அல்லாஹ் அக்பர் அப்புறம் பெருமானம் சொல்ல விட்டாங்க கொஞ்சம் காலம். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு லா தக்ரபு ஸலாத்த அன்தும் சுகாரா, போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு வராதிங்கன்றாங்க. கொஞ்சமாக சட்டத்திட்டங்கள். அது மாதிரி ஆரம்ப காலத்தில் விட்டாங்க. சின்ன வயசு பையனாக இருக்க வேறு யாரும் இல்லை அப்படின்னு. அப்புறம் 4 பேருக்கு தொழுவை கற்ற பண்ணி நீ பெரியவங்க மட்டும் தொழுவைங்கப்பா, சின்னவங்க தொழு வைக்க வேணாம் அப்படின்னு அடுத்து வந்திருக்கோம். ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் முட்டுக்காலுக்கு கீழே வரைக்கும் மறைச்சிருக்கணும். துப்புலுக்கு மேலே வரைக்கும் முட்டுக்காலுக்கு கீழே வரைக்கும் மறைச்சிருக்கணும். அப்போ தான் தொழுவை கூடும் அப்படின்னு சொல்லி பெருமானம் பண்ணி அறிவிச்சிருப்பாங்க. ஆரம்ப காலம் ஒரு ஊரில் புதுசாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரம் தான் அது. அப்போ சில சலுகைகள், சில விஷயங்கள் விட்டு கொடுக்கப்படும். இது ஆதாரமாக நம்ம பின்னாடி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனஃபி மதுஹப்படி சின்ன பிள்ளைங்க தொழு வச்சா கூடாது. ஷாஃபி மதுஹப்படி ஆக்கிலா நல்ல விளக்கமுள்ள பையன், பாலிகாலாம் பையன் 12 வயசு, ஆனால் நல்ல ஃபாஹிமாக இருக்கார், விளக்கமாக இருக்கார், அவர் தொழு வச்சு தொழுவலாம் அப்படின்னு ஷாஃபி மதுஹப்ல.
புரிஞ்சுங்களா? இது நிறைய கருத்து வேறுபாடு, ஆனால் மதாஹிபுகள் கருத்து வேறுபாடு இருக்குது. நம்ம கருத்து வேறுபாடுக்குள்ளே போனால் ரொம்ப டைம் ஆயிடும். அதனால் நம்ம சுருக்கமாக நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த சொன்னீங்களா? வான் அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு கால குன்னா பி மாஇன் மமர்ரன் நாஸ். நாங்கள் ஒரு குளத்து அருகில் இருந்தோம், ஒரு தண்ணீர் அருகில் இருந்தோம். மமர்ரன் நாஸ், மக்கள் கடந்து செல்லக்கூடிய இடம். எமுர்ரு பினர் ருக்பானு, பயணிகள் எங்களை கடந்து செல்வார்கள். நஸ்அலுஹும், அவரிடத்தில் நாங்கள் விசாரிப்போம். அங்கே வந்து தொழுவாங்க சஹாபாக்கள்லாம். யார் என்ன தொழுகிறீங்க, புதுசாக இருக்குது, நம்ம இது மாதிரி அரபு மக்களை பழக்கம் இல்லைன்னா, இல்லை ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு, அவங்க பேர் முகமது நபி, அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க அப்படின்னு மக்கள் நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு வரக்கூடிய சஹாபாக்கள் நோண்டி நாங்கள் கேள்வி கேட்போம். இப்போ நாங்கள் கேட்போம், மாலின்னாஸ், மக்களுக்கு என்ன ஆகுது, ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க, புதுசாக தொழுகிறாங்க, தக்பீர் சொல்கிறாங்க, அல்லாஹ் அக்பர்ங்கிறாங்க, இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டோம். மா ஹாதர் ரஜுல், அந்த மனிதர் யார், அவர் புதுசாக சொல்கிறீங்களே அவர் யார் என்றெல்லாம் விசாரிப்போம். கூலூன், அவர் சொல்லுவார்கள், எஸாமு அன்னல்லாஹ் அர்சலஹு, அவர்கள் கருதுகிறார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான். அவுஹா இலைஹி, அவர்களுக்கு வஹீம் இறக்கி வைக்கிறான். அவுஹா இலைஹி கதா, இப்படி எல்லாம் அல்லாஹ் வஹி இறக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்து சூரா, வல்லுஹா சூரா, அலம் நஷ்ர சூரா, குல்லு அல்லா குல்லு பின் நாஸ் ஓதி காட்டுறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் அவருக்கு வஹியாக இறக்கி வைத்திருக்கிறான். குன்து அஹ்ஃபது தாலிக்கல் கலாம், அந்த வார்த்தைகளை நான் அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டேன். ஃபகஅன்னமா யுஹ்ரா ஃபீ சத்ரி, அது என்னுடைய கல்பிலே ஒட்டி கொண்டது. அல் கரா அப்படின்னா அகரா யுகுரி, யுகுரான்னு சொன்னால் அல் கரான்னு சொன்னால் பசகி சொல்கிறது அரபியில். யுகுரினா பசை போன்று என் கல்பில் ஒட்டி கொண்டு. சின்ன வயசில் கிராத்தை கேட்க திரும்ப கேட்க அப்படியே அழகாக அதே மாதிரி துணியில் சூப்பராக ஓதுற மாதிரி ஹாரிஷா போயிட்டாங்க முஸ்லீமாரானா. கானத்தில் அரபு மக்கள் தலவ்வமு பி இஸ்லாமிஹிம், அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்காக எதிர்பார்த்திருந்தார்கள். அல் ஃபத்ஹ மக்காவை எதிர்பார்த்திருந்தார்கள். மெருமான மதீனா மக்காவை ஃபத்ஹ செய்யட்டும், வெற்றி கொள்ளட்டும், அதுக்கு பின்னாடி நாம் இஸ்லாத்துக்கு வரலாம் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். கூறுன்னு சொல்லுவார்கள், உத்துருக்கூஹு, அந்த நபியை விட்டு விடுங்கள், கௌமுஹு, இன்னும் அவருடைய மக்களையும் விட்டு விடுங்கள், எப்படியே சண்டை போட்டுக்கிட்டோம், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்களோ நாம் அங்கே சேர்ந்துக்குவோம் அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்வார்கள். ஃபைன்னஹு இன் லஹர அலைஹிம், இந்த நபி அந்த தனது ஊர் மக்களான மக்காவாசிகளை ஜெயித்து விட்டாரேயானால், வென்று விட்டாரேயானால், ஒவ்வொரு நபியும் சாதிக்கும், அவர் உண்மையான நபியாகத்தான் இருக்க முடியும் என்று பேசிக்கொள்வார்கள். பலம்மா கானத் வகாத்துல் ஃபத்ஹி, ஃபத்ஹ மக்காவுடைய சம்பவம் நிகழ்ந்த பொழுது, பாதர குல்லு கௌமின் பி இஸ்லாமிஹிம், ஒவ்வொரு கூட்டத்தாரிலும் அவருடைய இஸ்லாத்து விஷயத்திலே முந்திக் கொண்டு ஓடினார்கள். ஃபஸ்ட்டு எல்லாம் கூட்டமாக ரசூலுல்லாஹ் போய் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பதர அபி கௌமி பி இஸ்லாமிஹிம், எனது தந்தையும் கூட்ட தலைவராக இருந்தார், அவரும் அந்த கூட்டத்தாருடைய இஸ்லாத்திற்கு விரைந்து சென்றார். அவரையும் கூட்டிக் கொண்டு போய் எல்லாத்தையும் முஸ்லீமாக ஆக வச்சிட்டார். பலம்மா கதிம, என் தந்தை வந்த பொழுது கால சொன்னார், ஜீத்துக்கும் வல்லாஹி மின் இந்தின் நபி ஹக்கா, உண்மையான அல்லாஹ் நபியிடத்திலிருந்து நான் வருகிறேன். கால சொன்னார், அந்த நபி எங்களுக்கு சொன்னார், சல்லு சலாத்த கதா ஃபி ஹீனி கதா, இந்த தொழுகை இந்த நேரம் தொழுகுங்கள், இந்த தொழுகை இந்த நேரம் தொழுகுங்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள். ஃபஜ்ர் தொழுகை காலையில் 5-5:30 மணிக்கு, துஹர் தொழுகை சூரியன் உச்சிக்கு வந்த பின்னாடி, அசர் தொழுகை சூரியன் மறைவதற்கு முன்னாடி, விவரங்கள்லாம் சொல்லி காமிச்சாங்க. வசல்லு சலாத்த கதா ஃபி ஹீனி கதா, இந்த தொழுகை இந்த நேரம் தொழுகுங்கள் என்று எங்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். வைதா ஹலரத்தி சலாத்து, தொழுகை நேரம் வந்து விட்டால், யுஅத்தின், பாங்கு சொல்லட்டும், அஹதுக்கும், உங்களில் ஒருவர், வல் யஉம்மக்கும், இன்னும் இமாமத்தை செய்யட்டும், அக்ஸருக்கும் குர்ஆனன், உங்களில் குர்ஆன் அதிகமாக தெரிந்தவர் இமாமத் செய்யட்டும் என்று எங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள். அவர் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆராய்ச்சி செய்தார்கள், பார்த்தார்கள், தேடினார்கள். ஃபலம் யகுன் அஹதுன் அக்ஸர குர்ஆனம் மின்னி, அவர்களை என்னை விட அதிகம் குர்ஆனை தெரிந்தவர் யாரும் இருக்கவில்லை. புரிஞ்சுங்களா? லிமா குன்து அத்தலக்கா மினர் ருக்குபான், அந்த வாகனவாசிகளிடமிருந்தும் நான் குர்ஆனை எடுத்துக்கொண்டேன், அதன் காரணமாக. ஃபகத்தமூனி, என்னை முற்படுத்தி விட்டார்கள், பைன ஐதியும், அவர்களுக்கு முன்னால். வஅன இப்னு சித்தின் அவ் சப்இ சினீன், நான் வெறும் 6 அல்லது 7 வயது பையனாகத்தான் இருந்தேன். வகானத் அலைய புருதத்துன், என் மேல் ஒரே ஒரு துணி இருந்தது, ஒரு துண்டு.
குந்து இதா சஜத்து, நான் சஜிதா செய்தால் தக்கல்லசத்த அன்னி, என்னை விட்டு அது கலந்து கொள்கிறது, லாக்கனை சுருங்கி விடுகிறது, இறுகி விடுகிறது. சஜிதா போன பின்னாடியே தெரியும். இப்போ காலத்து இம்ரத்து மில் ஹைனா அந்த கூட்டம், அந்த குழுவினர், அவர்களிடமிருந்தும் ஒரு அம்மா சொல்கிறாங்க, அலா தொகத்தூனா அண்ணா இஸ்த காரிக்கும், என்ன இப்படி இருக்கிறீங்க, காரி சாப் அழகாக தான் இருக்காரு, நல்லா ஓதுறாரு, நீங்கள் மறைக்க வேண்டாமா எங்களிடமிருந்தும் உங்கள் காரியுடைய பித்தட்டை, அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல. ஃபஸ்டரவு, உடனே அவங்க எல்லாம் துணி வாங்கினாங்க கடையில் போய், அழகான துணி. இப்போ கத்தவுலி கமீசன், அழகான அபா சட்டை எனக்கு வெட்டி தச்சு கொடுத்தாங்கன்னு அர்த்தம். கத்தானா வெட்டி, கத்தாவுன்னா வெட்டி தச்சு கொடுத்தாங்க. ஃபமா ஃபரிஹ்து பிஷையின் ஃபரஹீபித் ஆலிக்கில் கமீஸ், அந்த சட்டையை போட்டுட்டு அதனால் அடைந்த பேரின்பம் இதற்கு முன் எதனாலையும் கிடைக்கல, ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ குர்ஆன் இங்கேயே துனியாவிலே நமக்கு சட்டை தச்சு கொடுத்தது, ஆఖிரி சட்டை தச்சு கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ரவால் புகாரி. வரிபு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال லம்மா கதிமல் முஹாஜிரூன் அல் அவ்வலூன் அல் மதீனத்தை, ஆரம்ப முஹாஜிர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது, கான யும்முஹும் சாலிமுன் மௌலா அபி ஹுதைஃபா, அவர்களுக்கு அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை சாலிம் அவர்கள் இமாமத் செய்தார்கள். பெருமானார் வர்றதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்களே, அதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் வந்துட்டே இருந்தாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே சாலிம் அவர்களை அனுப்பி வச்சுருந்தாங்க. அபு ஹுதைஃபா அடிமை, அவங்க குர்ஆன் நிறைய கற்றுருந்தாங்க, அவங்க தொழு வச்சாங்க. பின்னாடி பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் தொழுதாங்க. ஓ ஃபீஹிம் உமரு அபு சலமத் இப்னு அப்துல் அசத், அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்தாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் அவங்களும் இருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு யார் தொழு வச்சா? சாலிம். ஏன்னா அவர்கள் மற்றவர்களை விட குர்ஆனை அதிகம் கற்றவர்களாக இருந்தார்கள். சாலிம் குர்ஆனை 4 நபர்கள் சஹாபாக்கள் ரொம்ப அதிகம் கற்றவர்களாக இருந்தாங்க. ஒன்று உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா இவங்க 2, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 3, இன்னும் தெரியாதுங்க ஸைத் பின் சாபித் நினைக்கிறேன். 4 நபர்கள் வரும் இதில் கூட. 4 நபர் குர்ஆன் ரொம்ப அதிகம் கற்றவர்களாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அவர்கள் தொழு வைத்தார்கள். வான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم சலாசத்துன், 3 நபர்கள், லா துர்ஃபஉ லஹும் ஸலாத்துஹும் ஃபௌக ரூஸிஹிம் ஷிப்ரன், அவர்களுக்கு அவர்களின் தொழுகை அவர்கள் தலையை விட ஒரு ஜான் கூட மேலே எந்திரிக்கப்படாது, மேலே போகாது. அது யாருங்க? ரஜுலுன் அம்ம கௌமன் வஹும் லஹு காரிஹுன், ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தாருக்கு இமாமத் செய்தார், அந்த மக்கள் அவரை வெறுத்திருக்கும் நிலையில். ஒம்ரஅத்துன் பாதத் வ ஜௌஜுஹா அலைஹா சாகித்துன், ஒரு பெண்மணி இரவில் தங்கினால் அவரின் கணவர் அவர் மேல் வருத்தப்பட்டிருக்கும் நிலையில். வ அகவானி முத்தசாரிமானி, 2 சகோதரர்கள், உறவை துண்டித்து கொண்ட 2 சகோதரர்கள். அப்படின்னா உண்மையான அனந்தம்பி மாதிரி சகோதரர்களும் உறவை துண்டித்து பேசாமல் இருக்கிறாங்க, அதையும் குறிக்கும். அது மூமினான 2 நபர்கள் நல்லா பழகிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒருத்தர் கோச்சிக்கிட்டு திட்டுனான்னு கோச்சிக்கிட்டு 2 பேரும் பேசாமல் ஆயிட்டாங்க, அவர்களையும் குறிக்கும். ரவாஹ் இப்னு மாஜா. இப்போ இதே ஹதீஸே திரும்ப திரும்ப வருதுன்னு கேட்டால் ஒன்று சில வார்த்தைகளை மாற்றிருக்கு. அதனால அங்கே வருது அப்துல் ஆபிக்னு வந்துச்சு இல்லையா, அதனால் ஒரு வாயத்தில் தொழுகைக்கு லேட்டாக வரக்கூடியவர் அப்படின்னு வந்துச்சு. அதனால் சில வித்தியாசம் இருப்பாங்க. ஒரே விஷயத்தை 3 முறை 3 காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு பல மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பாபு மா அலல் இமாம், இமாமின் மீது உண்டான கடமைகளை பற்றிய பாடம். அல் ஃபஸுல் அவ்வல் அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال மா சல்லைத்து வரா இமாமின் கத்து அஹஃபு சலாத்தன் வலா அத்தம்மு சலாத்தன் மினன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எந்த இமாமுக்கு பின்பும் இவ்வாறு தொழுததில்லை. யார்? அனஸ் ரலியல்லாஹு செய்கிறாங்க. பெருமானாரை விட மிக லேசான முறையிலே மிக பரிபூர்ணமான முறையில் தொழ வைக்கக்கூடிய எந்த இமாமுக்கு பின்பும் நான் தொழுததே இல்லை. பெருமானார் தொழுகையை பரிபூர்ணமாக தொழுவாங்க, ரொம்ப லேட் ஆக்காமல் ரொம்ப லேசான முறை தொழுவாங்க. கூட்டத்தில் வயசான மனுஷர் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, தேவை உள்ளவங்க இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, சொல்லிட்டு வந்திருப்பாங்க, அவசரமாக போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் கவனித்து ரொம்ப லேசான முறையில் தொழுவிக்கணும். அவர் பாட்டுக்கு 2 நீட்டுறது. சில பேர் சுபானில் 33 தடவை ஓடுறாங்க, ருக்குலுப்பனும் 33 சுபான்லா, சஜிதால 33 சுபான்லா. ஒரு லுஹர் தொழுவத்தை 15 நிமிஷம் 16 நிமிஷம் தொழுகிறார். லுஹர் சாதாரணமாக சின்ன சூறா ஒரு
ஒரு அலம் நஷர் சூரா அது மாதிரி சின்ன சின்ன அக்குல் யாழ் காஃபிர் இந்த மாதிரி ஓதுனா 4-5 நிமிஷம் போதும். சரி கொஞ்சம் ஒரு ஆசைக்கு தொழு வச்ச அப்படின்னு சொன்னாலும் ஒரு 7-8 அதே பெருசு தான். அவர் 15-16 நிமிஷம் சொல்லிக்கிறார். ருக்குவுக்கு போனால் காணா போயிடுறாரு, சஜிதாவுக்கு போனால் ஆள் எங்கேயோ எஸ்கே போயிடுறார். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அல்லாஹ் அக்பர். அதுக்கு மேலே பின்னாடி 2 தலையை தூக்கி பார்க்குறாங்க, தூக்கி பார்க்குறாங்க இமாம் இருக்காரா அப்படின்னு இருக்கான்னு திரும்ப தலையை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது பை. அந்த மாதிரிலாம் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. அவன் அடுத்த நாள் பள்ளிவாசலுக்கே வர மாட்டாங்க, வேணாப்பா வேறு பள்ளிக்கு போயிடலாம் அப்படின்னு. அதனால் லேசான முறையில் தொழு வைக்கிறோம். நடுத்தரமாக நம்ம ரொம்ப நம்ம அடுமீல் அப்படின்னு தேவையில்லை. அல்லா அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர் அப்படின்னு தேவையில்லை. லுஹர் போன்ற தொழுகையில் 5 நிமிஷம் 6 நிமிஷங்கிறது சரியான நியாயமான அளவு. மக்ரிப் தொழுகை ஒரு 4-5 நிமிஷம் தொழு வைக்கலாம். 5 நிமிஷம் நியாயமான அளவு. இஷா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம். 15 நிமிஷம் 20 நிமிஷங்கள்லாம் ஓவர் அது அலைஞ்சிடலாம். அந்த மாதிரி தொழு வைக்கக்கூடாது. அப்போ பெருமா இதா சல்லை சொன்னாங்க சல்லா வலா அத்தமு சலாத்தம் மின் நபி சல்லா வைன்கான லயஸ்மாவு புகா சபி. பெருமானா சல்லாஹம் அவர்கள் சில நேரங்களிலே பின்னாடி குழந்தைகள் அழக்கூடிய சத்தத்தை கேட்பார்கள். ஃபயுஹஃபிஃபு மகாஃபத் அன் துஃப்தன உம்முஹு. அப்போ உடனடியாக தொழுகையை சுருக்கமாக முடித்து கொள்வார்கள். கிராத் பெருசாக ஓதிட்டு இருந்தாலும் டக்குன்னு நிறுத்தி அதை அந்த கிராத்தை சுருக்கி கொள்வார்கள். பின்னாடி இருக்கவங்க அம்மா மனசு கஷ்டப்படுவாங்களே என்பதற்காக, அம்மாவுடைய வருத்தப்படுவாங்களே என்பதற்காக வேண்டி தொழுகையை சுருக்கி கொள்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்தளவு மக்களை அனுசரித்து வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வன் அபி கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இன்னி லஅதுகுலு ஃபி ஸலாத்தி. பெருமானா சொன்னார்கள், நான் சில நேரங்களில் தொழுகைக்குள் செல்கிறேன். வஅன உரீது இதாலத்தஹா. இன்னும் கொஞ்சம் பெரிய சூறாவை ஓதலாம், சில நேரம் பெரிய சூறாவை ஓதிருப்பாங்க. அவர் பெரிய சூறாவை ஓதலாம் என்று நினைத்து மக்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, எல்லாம் உற்சாகமாக இருக்கும்போது கொஞ்சம் நீண்ட சூறாக்கள் ஓதலாம். இந்த சூறாக்கள்லாம் அதுக்கு பக்ரா சூறா ஆல இம்ரான் அப்படி எடுத்துன பை அலம் நஷர் குழுவல்லா இப்படி இல்லாமல் அம்மா ஜுசு அமைத்து சாலும் முசம்மில் இந்த மாதிரி கொஞ்சம் 1.5 பக்கம் 2 பக்கம் வர மாதிரியும் ஓதலாம். சில நேரங்களில் பெரிய சூறா ஓதலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல்லாது யா யுஹல் முசம்மில் 2 பக்கம் வரும். இல்ல இல்லா கலீல அப்படின்னு 2 வரி 3 வரி ஓதணுன்னே யாரோ குழந்தை வீல்னு கத்தும். ஆஹா 3 ஆயிரத்து 4 ஆயிரத்து ஓதிருப்பாங்க, குழந்தை கத்தும், டக்குன்னு அல்லாஹ் அக்பர் போயிடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை சில குழந்தைங்களாம் வாய் திறந்துச்சுன்னு சொன்னால் சலாம் கொடுத்து வாயில் இருக்கும்போது ரப்பரை வைக்கிற வரைக்கும் அழுகை நிப்பாட்டாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுற வரைக்கும் கத்திட்டு தான் இருக்கும், அது அலாரம் அடிச்சுட்டு தான் இருக்கும். சில குழந்தைங்க ஒரு கத்திட்டு அம்மா வரல நிப்பாட்டிடும். சில குழந்தைங்க மறுபடியும் அம்மா வந்து தூக்கி பால் கொடுக்குற வரைக்கும் அழுகை நிப்பாட்டாது. அந்த மாதிரி சூழ்நிலை அம்மாவுக்கும் பாதிப்பு, அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. மற்றவங்களும் என்னடா இந்த குழந்தை இப்படி கத்துதுன்னு நினைப்பாங்க. சில பேர் இந்த அம்மா எந்த அம்மாவோ தெரியல, என்ன இப்படி குழந்தைய கத்துதோ தூக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க தப்பாக நினைப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுக்கான பெருமான தொழுகையை சுருக்கி கொள்கிறார். வன் அபி கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு قال இன்னி லஅதுகுலு ஃபி ஸலாத்தி வஅன உரீது இதாலத்தஹா. சில நேரங்களில் நான் தொழுகைக்கு உள் செல்கிறேன் சற்று நீளமாக்க வேண்டும் என்ற ஆசையிலே. ஃபஅஸ்மஉ புகா சபி. சில குழந்தைகளின் அழும் சத்தத்தை கேட்கிறேன். ஃபஅதஜவ்வஸு ஃபி ஸலாத்தி. தொழுகையை நான் சுருக்கி கொள்கிறேன். இம்மா அலமு மின் சித்தத்தி வஜிதி உம்மிஹி மின் புகாயிஹி. அந்த குழந்தையின் அழுகையின் காரணமாக தாயுடைய கவலை எவ்வளோ கடுமையாக இருக்கும் என்று நான் அறிந்த காரணத்தினால். வஜித் அப்படின்னா ஹுசுன், கவலைன்னு அர்த்தம். சித்தத்துல் வஜன அதிக கவலை, அந்த தாய் எவ்வளோ அதிகமாக கவலைப்படுவாங்க என்று அறிந்து தொழுகையை நான் சுருக்கி கொள்கிறேன். ரவாஹுல் புகாரி. வன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இதா ஸல்லா அஹதுக்கும் الناس. உங்களில் யாரும் மக்களுக்கு தொலை வைத்தால் ஃபல் யுஹஃபிஃப். தொழுகையை லேசாக தொலை வைக்கட்டும். ஃபைன்ன ஃபீஹிமு ஸகீம். அவர்களில் வியாதியஸ்தர்களும் இருக்கிறார்கள். வல் லஈஃப். பலகீனமானவர்களும் இருக்கிறார்கள். வல் கபீர். வயோதிகர்களும் இருக்கிறார்கள். வைதா ஸல்லா அஹதுக்கும் லினஃப்ஸிஹி. யாரேனும் தனக்காக தனியாக தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறார், சுன்னத் தொழுகிறார் என்று சொன்னால் ஃபல் யுதவ்வில் மாஷா. எவ்வளோ வேண்டுமானாலும் நீட்டிமாக்கி கொள்ளட்டும். முத்தஃபகுன் அலைஹ். இன்னைக்கு பார்த்தா இமாம்கள் சில பேர் மகரிப் தொழுகை அவ்வளோ நீளமாக நீட்டுறாங்க. நீட்டிட்டு சுன்னத்து பார்த்தா 2 நிமிஷம் டக்குன்னு தொழுது ஓடிடுறாங்க. ஃபாத்தியா இருக்குதுங்க அப்படின்னு, முழுவது ஃபாத்தியா இருக்குது அப்படின்னு. அது மட்டும் சுன்னத்து டக்குன்னு தொழுகுறீங்க. அப்போ பெருமாள் சொன்னாங்க, ஃபரலை கொஞ்சம் சுருக்கிக்கிங்க, சுன்னத்தை வேணால் நீட்டமாக தொழுதுங்க உங்கள் இஷ்டத்துக்கு. முத்தஃபகுன் அலைஹ். வன் கைஸ் இப்னு அபி ஹாசிமின் قال அக்பரனி அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் قال
அப்போ அபு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரஜுலன் கால, ஒரு மனிதர் இவர்களுக்கு அறிவித்ததாக, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்துதரே, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னீல் அத்தஅக்கர் வன் சலாத்தில் கதாத்தி மின் அஜலி ஃபுலானின் இம்மா யதீலு பினா, யா ரசூலல்லாஹ், நான் காலை தொழுகைக்கு நான் செல்வதில்லை, நான் பின்தங்கி விடுகிறேன், நான் வீட்டில் தொழுதுகிறேன். என்ன காரணம் என்றால், இந்த ஒரு மனிதர் இம்மா யதீலு பினா, எங்களை கொண்டு வெகு நீளமாக தொழ வைக்கிறார். நாங்கள் சீக்கிரமாக தொழுதுட்டு தோட்ட வேலைக்கு போகணும், காலையில் நேரமே தோட்ட வேலைகள் இருக்குது, அந்த வேலை இருக்குது, அதெல்லாம் போகணும். இவர் பாட்டுக்கு ஃபஜ்ர் தொழுகை ரொம்ப நீளமாக 3/4 மணி நேரம் தொழு வைக்கிறார். அதனாலே தொழுகு போகாமல் நான் வீட்டில் தொழுதுட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. பெருமானார் இதை கேட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க. மக்களுக்கு லேசாக்கி வைங்கன்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சூறாலாம் ஓதி நீளமாக ஓதி தொழு வச்சு அடுத்தவங்க அதனால பாருங்கள் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது அவங்களுக்கு, இப்படியா செய்கிறது அப்படின்னு அவனை கூப்பிட்டு பெருமானார் சொன்னாங்க. ரொம்ப கண்டிப்பாக பேசினாங்க. ஒமார் ஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மௌஇலத்தின், நான் எந்த உபதேசத்திலும் பெருமானாரை பார்த்ததில்லை, அஷத்து கலபம் மின்ஹு யௌமைதின், அன்றைய நாள் எப்படி கோவப்பட்டாலும் அந்த மாதிரி கோவப்பட்டு பார்க்கவே இல்லை. ரொம்ப பெருமான கோபம் அடைந்தார்கள். சும்மா கால சொன்னார்கள், இன்ன மின்கும், உங்களை சிலர் இப்படி இருக்கிறீர்கள், முனஃபிரீன, மக்களை வெறுப்பேற்றக்கூடியவர்கள், மக்களை வெறுக்க செய்யக்கூடியவர்கள், தொழுகையே வெறுத்துருவான் போல தெரியுது நீங்கள் நீட்டுறதை பார்த்தா. ஃபையுக்கும் மாசல்லா பின்னாசி, உங்களில் யாரும் மக்களுக்கு தொலை வைக்கும் பொழுதெல்லாம், எந்த தொலை தொலை வைத்தாலும், ஃபல் யு ஜவ்விஸ், அவர் சுருக்கமாக தொலை வைக்கட்டும். ஃபைன்ன ஃபீஹிமுல் லஈஃப, அவர்களே பலகீனர்கள் இருக்கிறார்கள், வல் கபீர், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், வதல் ஹாஜத்தி, தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஃபல் யதஜவ்வஸ், அவர்கள் தொழுகையை சுருக்கி கொள்ளட்டும். இத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க, அதனால தொழுகையை சுருக்கமாக தொழுது கொள்ளட்டும். முத்தஃபகுன் அலைஹி. வன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னார்கள், யுஸல்லூன லக்கும், சில இமாம்கள் அல்ல ஐமத்துன்னு முத்தா பக்கப்பட்டிருக்கு, சில இமாம்கள் உங்களுக்கு தொலை வைக்கிறார்கள், நீங்கள் தைரியமாக தொழுவுங்க எந்த இமாமுக்கு பின்னாடியும். அவர் சரியாக தொழு வைப்பாரான்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா யோசிக்க வேணாம். அவர் தப்பாக தொழு வைக்கிறது சரியில்லை, ஊர்ஜிதமான தொழுகாமல் போயிடலாம். இப்போ இந்த ஒரு இமாம் போகிறோம், ஒரு ஒழுங்காக தொழு வைப்பாரோ இல்லையோ தெரியலையே அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஃபைன் அசாபு, அவர் சரியாக தொலை வைத்தால் பலக்கும், அது உங்களுக்கு நல்லது, உங்களுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே அது நன்மை, இமாமுக்கு நன்மை, உங்களுக்கு நன்மை. ஃபைன் அஹ்தாவு, அந்த இமாம்கள் தவறளிப்பாரலையானால் ஃபலக்கும் வாலையும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும், பாவம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவர் சரியாக தொலை வைக்கிறார், தப்பாக தொலை வைக்கிறாரு, தொழுகை எதுவும் தவறு கிடைத்தாரு, உங்கள் தொழுகை கூடிடும், தவறெல்லாம் அவர் தலைமையில் தான் போய் விடியும், அதனால அவருக்கு தான் குற்றவாளி ஆவார், நீங்கள் வாங்க மாட்டீங்க. ரவால் புகாரி. வஹாதல் பாபு ஹாலின் அனில் ஃபஸ்லு சானி. அல் ஃபஸ்லு சாலிசு அன் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال ஆகிரு மா அஹித இலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்னதில் கடைசி அறிவுரையாகிறது. அஹிதன ஒப்பந்தம் செய்தார்கள், அறிவுரை சொன்னார்கள், நசிய செய்தார்கள். என்ன சொன்னார்கள் பெருமானார்? இதா அம்மம்த கௌமன், நீங்கள் ஒரு கூட்டத்தாருக்கு இமாமத்து செய்தால், தொழ வைத்தால், ஃபஅகிஃப பிஹிமுஸ் ஸலாத்த, தொழுகையை அவர்களுக்கு லேசாக்கி வையுங்கள், ரொம்ப லேசாக தொழு வைங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ரவா முஸ்லிம். ஃபீ ரிவாயத்தின் லஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு, பெருமானார் சொன்னார்கள், உம்ம கௌமக்க, உங்கள் கூட்டத்தாருக்கு நீங்கள் இமாமத்தை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கால, நான் சொன்னேன், குல்து யா ரசூலல்லாஹ் இன்னி அஜிது ஃபீ நஃப்ஸி ஷையன், நான் எனது மனதிலே சில வஸ்துக்களை பெற்றுக்கொள்கிறேன், சில குழப்பம் இருக்குது, தப்பாக தொழு வச்சிடணும், பயமாக இருக்குது, இமாமத்தை ஏதாவது தவறு செஞ்சிருவனா, தொழுவைக்கு தப்பா சரியா, அதனால தொழுவைக்கே பயமாக இருக்குது என்று நான் சொன்னேன். அப்போ கால பெருமானார் சொன்ன, உதுனுன்னா தனா எதுன்னு அம்ரு, உதுனு நெருங்கி வா, கிட்ட வா, நெருங்கி வா அப்படின்னு கூப்பிட்றோம்ல, உதுனு கிட்ட வான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கிட்ட போனோம்னா ஃபஅஜ்லஸனி பைன யதைஹி, என்னை தங்களுக்கு முன்னால் உட்கார வைத்தார்கள். சும்மா வலஅ கஃபஹு ஃபீ சத்ரி, தங்களுடைய கைகளை என் நெஞ்சில் வச்சாங்க. அப்படி சொல்லலாம், துவா செஞ்சாங்க. பைன சதியைய, என் 2 மார்புகளுக்கு நடுவில் இப்படி கை வச்சாங்க, துவா செஞ்சாங்க. சும்மா கால சொன்னால் தஹவல், திரும்பி உட்காருங்க அப்படின்னாங்க. திரும்பி உட்காந்து வலஅஹா ஃபீ லஹரி பைன கத்திஃபைய, என் முதுகிலே 2 தோள்களுக்கு மத்தியிலே மறுபடியும் கை வைத்தார்கள். சும்மா கால சொன்னார்கள்,
கலிப்ஸின் பெருமான துவா செஞ்சு கல்பை ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. பெருமான கல்புக்குள்ள விரல் வச்சு சும்மா சொன்னார்கள், கௌமக்க, உங்கள் கூட்டத்தாருக்கு நீங்கள் சேர்ந்து இமாமத்து செய்யுங்கள். அமன் அம்மா கௌமன், யார் ஒரு கூட்டத்தாருக்கு இமாமத் செய்வாரோ ஃபல் யுஹஃபிஃப், அவர் லேசான முறையில் செய்யட்டும், ரொம்ப சிரமப்படுத்த வேண்டாம். ஏன்? ஃபைன்ன ஃபீஹிமுல் கபீரு, அவர்களில் வயோதிகர்கள் இருக்கிறார்கள். வைன்ன ஃபீஹிமுல் மரீல், அவர்களிலே வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள். வைன்ன ஃபீஹிமுல் லஈஃப், அவர்களிலே பலஹீனர்கள் இருக்கிறார்கள். வைன்ன ஃபீஹிம் தல் ஹாஜத்தி, எத்தனையோ தேவையுடைய மக்கள் இருக்கிறார்கள். வைதா சல்லா அஹதுக்கும் வஹ்தஹு, உங்களை யாரும் தனிமையில் தொழுவார்கள் ஆனால் ஃபல் யுஸல்லி கைஃபஷா, அவர் எப்படி விரும்புகிறாரோ தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருனா பித்தக்ஃபீஃபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அமைதியாக லேசான முறையில் இமாமத்து செய்யும்படி எங்களுக்கு சொல்லுவார்கள். வயஉம்முனா பிஸ்ஸாஃபாத்தி, அதே நேரத்தில் சாஃபாத் சூறாவை கொண்டு எங்களுக்கு இமாமத் செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு நஸீ. சாஃபாத்துங்கிறது ஒரு 6-7 பக்கம் வரும். எப்படி ஓதனம்னா ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். கிராத்தா ஓதனா 10 நிமிஷம் ஆகலாம். இதை ஓய் தொழு வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது ஏன் சொல்ல வர்றாங்க? எங்களுக்கு எல்லோரையும் என்ன சொல்லுவாங்க, மக்களுக்கு சிரமப்படுத்தாதீங்க, லேசாக தொழு வைங்க, எங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும். ஆனால் பெருமானம் சாஃபாத்து ஓதுறாங்க. ஏன் குல்லு நாசிமா சின்னதாக ஓதலாமேன்னு கேட்டால், அது பெருமானோட ஓதுறதுக்கு காரணம் அதிகம். என்ன காரணம்னு கேட்டால், பெருமானோட கிராத்தை கேட்கணுங்கிறதுக்காண்டி தூரமாக இருந்து அங்கே உள்ள பள்ளிவாசலாம் விட்டுட்டு கூஃபாவில் இருந்து, இது மாதிரி தூரமாக இருந்து, அது கூஃபான்னு அது பேர் என்ன, குபா வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து. அங்கே வேறு இடங்கள்லாம் மக்கள் வருவாங்க பெருமானோட கிராத்தை கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சட்டம் பொருந்தாது. அவங்க அதிகமாக ஓதுறதே சந்தோஷம்தான். ஒன்று. ரெண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தார்கள். அதனால அவர்கள் நிறையா வேறு இடத்துலேருந்து எடுத்து நிறைய ஓதுறாங்க. நிறைய சஹாபாக்கள் மனப்பாடம் செய்து கொள்வதற்காக வேண்டி. 2. மூணாவது, பெருமானார் எவ்வளோ நேரம் என்ன விடிய நின்று ஓதுனாலும் கேட்டு இன்பமாக இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். அதனால் எல்லாரும் கேட்பாங்க. அதனால பெருமானார் ஓதுறாங்க. அந்த மாதிரி மக்கள் சடைவடையாது இருந்து நீங்கள் ஓதுங்க, கேட்குறோம், ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் நீ ஓதுற தப்பு ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. ஒரு காரி சாப் வந்தார், சுதேசி வந்துட்டார். திடீர்னு பார்த்தா பல்லவட்டிக்கு எல்லோரும் நீங்கள் ஓது இஷா தொழுவீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாம் கேட்குறாங்க. சீக்கிரம் முடிக்காதுங்க, நிறையா ஓதுங்க, கேட்குறோம் அப்படின்னு ஊரே திரண்டு நிற்கிது. அவர் பண்ணி கிராத்து கேட்கறதுக்காண்டி அவர் பாட்டுக்கு ஒரு 3/4 மணி நேரம் தொழு வைக்கிறார். தொழு வைக்கலாம் மக்கள் விருப்பப்போடு இருக்கும்போது. இது பொதுவாக மக்களுக்கு மத்தியில் தொழு வைக்கும்போது வயசானவங்க இருப்பாங்க, போவாங்க, முயோதியர் இருப்பாங்க, வியாதியஸ்தர் இருப்பாங்க. அப்போ தான் சட்டம். அப்போ இது விதி விலக்கு இருக்கிறதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க. சாஃபாத் என்ற சூறாவை ஓதி எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு தொழு வைத்தார்கள். பாபு மா அலல் மஅமூமி மினல் முதாபாத்தி வ ஹுக்முல் மஸ்பூக். மஅமூம், இமாமுக்கு பின்னாடி தொழக்கூடியவர், அவர் என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சட்டத்திட்டங்கள் என்ன, மஸ்பூக்கின் சட்டம் என்ன, தொழுகை யாருக்கு 2 ரக்காத்து போயிடுச்சு நடுவில் சேர்றாரு, இவர் சட்டம் என்ன என்பதை பற்றிய பாடம். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அல் பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு قال குன்னா நுஸல்லி கல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபைதா கால சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று பெருமானார் சொன்னார்களே, ஆனால் லம் யஹுன் அஹதும் மின்னா லஹரஹு ஹத்தா யதஉன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபஹதஹு அலல் அர்தி. இமாமுக்கு பின்னாடி தான் முக்ததி போகணும். இதுக்கு பேர் முதாபஅத்து முஆக்கபத்துன்னு சொல்லுவாங்க. இமாமோடு சேர்ந்து போகிறது, இதுக்கு பேர் முகாரணத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எது பெஸ்ட்டு அப்படின்னு கேள்வி. அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முகாரணத்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனுங்களா? இமாம் மற்ற ஷாஃபி இமாம் முதாபஅத்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இமாம் அல்லாஹு அக்பர் குனிஞ்ச பின்னாடி தான் அல்லாஹு அக்பர் இவங்க குனியணும். சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா, சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா இவங்க தெரியும். இமாம் போன பின்னாடி இவங்க போகணும், இமாம் நிமிந்த பின்னாடி இவங்க நிமிடணும். இமாம் சஜிதாக்கு அல்லாஹு அக்பர்னு போனாங்க, அதுக்கு முன்னாடி இவங்க போகணும். இது பேர் என்ன? முதாபஅத்து அல்லது முஆக்கபத்து, இமாமை பின்தொடர்ந்து செல்லுதல் அப்படின்னு பேர். புரிஞ்சுங்களா? இன்னொன்று இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னா, அதுக்கு பேர் முகாரணத்து, இமாமோடு சேர்ந்து செல்லுதல். இப்போ இமாம் அல்லாஹ் அக்பர் எப்போ இமாம் தான் ஒரு ருக்குனுக்கு செல்லுகிற துவங்கும் பொழுது அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். அந்த ருக்குனை சென்று முடியும் போது அது வரைக்கும் சொல்லணும். இப்போ ருக்குக்கு ஆரம்பிக்கிறார், ருக்குல கராத் ஓதிட்டார், அல்லாஹு அக்பர்
நிற்கிறாரா, அல்லாஹு அக்பர். குனிய ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொல்ல ஆரம்பிக்கணும். குனிஞ்சு முடியும் போது நிறுத்திடணும். அல்லாஹு அக்பர் சமியல்லாஹு லிமன் ஹமித அப்படின்னு. இப்போ இமாம் ஆரம்பித்த உடனே நாமளும் இமாம் கூடயே சேர்ந்து போயிடணும். இமாமுக்கு முந்தி போகக்கூடாது, ஆனால் இமாம் கூடயே சேர்ந்து போகணும். இது பேர் முகாரணத்து. இதுதான் மேலானது என்பது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்து. இப்போ இமாம் ருக்குவுக்கு போகும்போதே நம்ம எல்லாரும் போயிடணும். இமாமை முந்தி போகக்கூடாது பை. அந்த இமாம் ருக்கு முடிக்க சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் நாம போயிடுறது ஃபர்ஸ்ட். அப்படி செய்யக்கூடாது. இமாமோடு சேர்ந்து போகணும், சேர்ந்து எந்திரிக்கணும், சேர்ந்து சஜ்தாவுக்கு போகணும். இமாம் சலாம் கொடுக்க ஆரம்பித்த உடனே நாம சலாம் கொடுக்க தரணும். அப்படிதான் இது முகாரணத். இப்போ ஷாஃபி மதுபடி இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்ன பின்னாடி தான் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆனால் எப்படி ரெண்டு தேவை. இமாம் அஸ்ஸலாம் ஆரம்பிச்சா இன்னும் அஸ்ஸலாம் ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஒன்றா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அலைஞ்சுங்களா, இது சரியானது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த உடனே நாமளும் ஆரம்பிச்சிடணும். அவங்க குனிய ஆரம்பித்த உடனே நாமளும் குனிய ஆரம்பிச்சிடணும். அவங்க நிமிர ஆரம்பிச்சிடணும். அவங்க சஜிதாவுக்கு போக ஆரம்பித்தா நாமளும் சஜிதாவுக்கு போக ஆரம்பிச்சிடணும். இதுதான் சரியான சரி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று வயது முதிர்ந்த காலத்தில் 63 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு, பலகீனமாகவும் இருந்துச்சு. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு சமியல்லாஹு லிமன் ஹமித சொன்ன பின்னாடி சஜிதாவுக்கு போகும் நேரத்தில் சற்று மெதுவாக தான் போவாங்க. நம்ம டப்பு போக முடியுமா? முடியாது. அப்பா சமியல்லாஹு லிமன் ஹமிதா அல்லாஹு அக்பர்னு கையை ஊண்டி காலை ஊண்டி மெதுவாக போவாங்க. இப்போ பெருமானார் ஆரம்பிக்கும் போதே யாரும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெருமானார் முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சஜிதாவுக்கு போயிடுவாங்க. மற்ற சஹாபாக்கெல்லாம் பெருமானார் சஜிதாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிடுவாங்க. ஏன்னா மெதுவாக பெருமானார் வர்றாங்க. அதனால வயதான காலத்து பெருமானார் சொன்னாங்க, நான் போன பின்னாடி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொன்ன பின்னாடி ரப்பனா லக்கல் ஹம்து நின்றுட்டே இருப்பாங்க. பெருமானார் அல்லாஹு அக்பர்னு போய் சஜிதாவில் தலையை வச்ச பின்னாடி இவங்க படக்குன்னு போயிடுவாங்க. இவங்க படக்குன்னு போயிடலாம் வாலிப சஹாபாக்கள். ஆனால் அவங்க சஜிதாவுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி போன பின்னாடி தான் இவங்க போகிறாங்க. இது பிற்காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. குன்னா நுஸல்லி ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானாருக்கு பின்னால் தொழுதோம். ஃபைதா கால சமியல்லாஹு லிமன் ஹமிதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் லம் யஹுன் அஹதும் மின்னா ظஹரஹு, எங்களில் யாரும் அவர் முதுகை குனிய மாட்டார்கள். எதுக்கு போகிறதுக்கு? சமியல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நின்ற பின்னாடி சஜிதாவுக்கு போக குனிய மாட்டார்கள். ஹத்தா யலஉன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபஹத்தஹு அலல் அர்தி, பெருமானார் பூமியில் கொண்டு போய் தலையை வைக்கும்போது நாங்கள் யாரும் தலையை குனிய மாட்டோம், நின்று தான் இருப்போம். அவங்க வச்ச பிறந்த பார்த்த பின்னாடி நாங்கள் எல்லாம் சேர்ந்து போவோம். இது பின்னாடி. முத்தஃபகுன் அலைஹி. வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال ஸல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த யௌமின், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொலை வைத்தார்கள். ஃபலம்மா கலா ஸலாத்தஹு, தொழுது முடித்தவுடன் அக்பல அலைனா பி வஜீஹி, தங்கள் முகத்தின் கொண்டு எங்கள் பக்கம் திரும்பி உட்கார்ந்தார்கள். வகால சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்னி இமாமுக்கும், நான் உங்களுடைய இமாம். ஃபலா தஸ்பிகூனி பிர் ருகூஇ வலா பிஸ் சுஜூதி வலா பில் கியாம், ருக்கு சஜிதா கியாமில் என்னை நீங்கள் முந்தி விடாதீர்கள். அப்போ சில பேர் விவரம் தெரியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி டக்குன்னு அவங்க முடிச்ச உடனே ருக்குக்கு போயிடுறது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்னு, ருக்குதான் வரதானே போகிறாங்க, நாம முன்னாடியே போயிடுவோன்ட்டு டப்புன்னு போயிடுறது, டப்புன்னு எந்திரிச்சிடுறது, சஜிதாவுக்கு முன்னாடியே போயிடுறது, அப்படி எந்திரிச்சிடுறது. இப்படி சில பேர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகக்கூடாது. இமாமுக்கு பின்னாடி தான் வரணும். அப்போ சஜிதாவிலேயோ ருக்குவிலேயோ கியாமிலேயோ இமாமுக்கு முந்தாதீர்கள், எனக்கு முந்தாதீர்கள். வலாபில் இன்சிராஃபி, தொழுகை விட்டும் வெளியேறும் விஷயத்திலே, திரும்பும் விஷயத்தில் சலாம் கொடுக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், பெருமாள் சொன்ன அஸ்ஸலாம்னு ஆரம்பிக்கும்போது முடிச்சிடறாங்க சில பேர். அந்த மாதிரி செய்யக்கூடாது. பெருமானோடு சேர்ந்து தான் செய்யணும். இப்போ இன்னி அராக்கும், நான் உங்களை பார்க்கிறேன். அமாமி, எனக்கு முன்பும், அமீன் ஹல்ஃபி, எனக்கு பின்பும், எனக்கு முன்னாடியும் பார்க்குறேன் பின்னாடியும் பார்க்குறேன், எல்லாம் எனக்கு ஒன்று தான், எல்லாம் எனக்கு எல்லாத்தையுமே காட்டுறான். அதனால் ரசூலுல்லாஹ் தெரியவா போகுதுன்னு இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு முஸ்லிம். வஅன் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم லா துபாதிருல் இமாம், இமாமை முந்தாதீர்கள். இதா கப்பர ஃபகப்பிரு, இமாம் தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். வைதா கால வலல்லாலீன் சொன்னால் ஃபகூலு ஆமீன், எல்லாம் சொன்ன ஆமீன் சொல்லுங்கள். வைதா ரகா ஃபர்கவு, அவர் ருக்குவுக்கு போனால் நீங்கள் ருக்குவுக்கு போங்க.
வைதா கால சமியா அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னால் ஃபக்கூலு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லுங்கள். இல்லா அன்னல் புகாரி லம் யதுகுர் வைதா கால வலல்லால்லீன். இந்த ரிவாயத்து வந்து புகாரி முஸ்லீமில் வருது. ஆனால் புகாரியில் வந்து வைதா கால வலல்லால்லீன் அதை மட்டும் சொல்லலை, மற்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி. வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகிப ஃபரசன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு குதிரையில் ஏறினார்கள். எங்கேயோ போகிறதுக்காண்டி, போருக்கோ சஃபருக்கோ எங்கேயோ பிரயாணத்துக்கு போகிறதுக்காண்டி ஏறினாங்க. ஃபசுரிஅ அன்ஹு, அந்த குதிரை அவர்களை கீழே தள்ளி விட்டது. பெருமானாரை கொண்டு அது கீழே விழுக்காட்டியது, விழுக்கப்பட்டது. அந்த குதிரையை விட்டும் கீழே விழப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளி விட்டுருச்சு. அது ஒரு துளிச்சு பெருமான் கீழே விழுந்துட்டாங்க. ஃபஜுஹிஷ ஷிக்குல் ஐமன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்திலே காயம் ஏற்பட்டு விட்டது, சிராய்ப்பு ஏற்பட்டது, காயம் ஏற்பட்டது. ஃபஸல்லா ஸலாத்தம் மின ஸலவாத்தி ஹுவ காயிதுன். எனவே அடுத்து வந்த ஒரு தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொலை வைத்தார்கள். ஒரு நேரம் வந்துருச்சு, கீழே வந்துட்டாங்க, அவங்க எந்திரிக்க முடியல, ரொம்ப சிராய்ச்சிருச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. பெருமானார் உட்கார்ந்து தொழு வச்சாங்க. நாங்களாம் அப்போ நின்று தொழுதோம். ஃபஸல்லைனா வராஹு குஊதன், எனவே பெருமானாருக்கு பின்னால் நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து தொழுதோம். பெருமானார் உட்கார்ந்து தொழு வைக்கிறாங்க, நாங்களும் எல்லாம் உட்கார்ந்தோம். பெருமானார் உட்கார்ந்து தொழு வச்சாங்க, நாங்களும் உட்கார்ந்து தொழுதோம். ஃபலம்மா இன்சரஃப, பெருமானார் தொழுது முடித்த பொழுது கால சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமுல் யுத்தம்ம பிஹி, இமாம் ஆக்கப்பட்டதெல்லாம் அவரை பின்பற்றப்படுவதற்காக, எல்லாரும் அவரை பின்பற்றணும். வைதா சல்லா காயிமன், அவர் நின்று தொழுதால் ஃபசல்லு கியாமன், நீங்களும் நின்று தொழுகுங்கள். வைதா ரகா ஃபர்கஉ, அவர் ருக்கு செய்தால் ருக்கு செய்யுங்கள். வைதா ரஃபா ஃபர்ஃபஉ, தலையை தூக்கினால் நீங்களும் தலையை தூக்குங்கள். வைதா கால சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று அவர் சொன்னால் ஃபகூலு ரப்பனா லக்கல் ஹம்த் என்று நீங்கள் சொல்லுங்கள். வைதா சல்லா ஜாலிசன், அவர் உட்காரன் தொழ வைத்தால் ஃபசல்லு ஜுலூசன் அஜ்மஊன், அனைவரும் உட்காரன் தொழுகுங்கள் என்று சொன்னார். இமாம் உட்கார்ந்து தொழுதா நீங்களும் பின்னாடி உட்கார்ந்து தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஆரம்ப கட்டத்தில். பின்னாடி பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் உட்கார்ந்து தொழுதாலும் பின்னாடி வந்து நின்று தொழுகலாம். இமாம் உட்கார்ந்து தொழுகக்கூடியவருக்கு பின்னாடி நின்று தொழுகலாம். அவரை தவிர வேற ஒருத்தர் இமாம் கிடைச்சார், நின்று தொழு வைக்கிற இமாம் கிடைச்சா அவர் இமாம் ஆக்கலாம். இல்லை அவர் தான் இங்கே ஓதி படித்தவர், வேற யாரும் ஓதி படிக்காதவங்க அப்படின்னு சொன்னால் அவர் உட்கார்ந்து தொழு வைக்கிறாரு, வேற வழி இல்லைன்னா உட்கார்ந்து தொழு வைக்கலாம். பின்னாடி இருக்க மற்றவங்க எல்லாரும் நின்று தொழுகலாம். பெருமானார் கடைசியாக தொழுதாங்களே, உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில், அப்போ பெருமானார் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, சஹாபாக்கள் நின்றுருக்குறாங்க. பெருமானார் உட்கார்ந்து தொழு வச்சாங்க. அபூபக்கர் பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க. பெருமானார் தக்பீர் மெதுவாக சொன்னாங்க, இவங்க சத்தமாக சொன்னாங்க. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நின்று தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் உட்கார்ந்து தொழுதாங்க. அப்போ அந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்குது. உட்கார்ந்து தொழுதாலும் அவங்க பின்னாடி நின்று தொழுகலாம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதை ஃபஸல்லைனா வராஹு குஊதன், நாங்கள் அவங்க பின்னாடியே உட்கார்ந்து தொழுதோம். முடிஞ்சுங்களா? வைதா சல்லா ஜாலிசன் ஃபஸல்லு ஜுலூசன் அஜ்மஊன், இமாம் உட்கார்ந்து தொழுதா நீங்களும் அனைவரும் உட்கார்ந்து தொழுவுங்கள். கால் ஹமீதியோன்னு சொன்னாங்க. கௌலுஹு இதா சல்லா ஜாலிசன் ஃபஸல்லு ஜுலூசன் என்பது வஹுவ ஃபீ மரலிஹில் கதீம், பெருமானுடைய பழைய உடல் நலம் பாதிக்கப்பட்ட சம்பவத்தில் நடந்தது. அதுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலம் வஃபாத்துடைய நேரத்தில் இருந்தாங்களே, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு மற்றவங்க நின்று தொழுக சொன்னாங்க. சும்ம சல்லா பாததாலிக்க நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசன், அதன் பின்பு வேற சந்தர்ப்பத்தில் பெருமானார் உட்கார்ந்து தொழுது இருக்கிறார்கள். வன்னாசு ஹல்ஃபஹு கியாமுன், பின்னால் மக்கள்லாம் நின்று தொழுதார்கள். லம் யமுருஹும் பில் குஊதி, அவர்கள் உட்காரும்படி பெருமானார் சொல்லவில்லை. வைன்னமா யூஹது பில் ஆஹிரி ஃபல் ஆஹிர், எப்பொழுதுமே கடைசி எதுவோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானுடைய வாழ்க்கையில் கடைசியாக இருந்தது நம்ம சம்பவம், அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மின் ஃபெலின் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானுடைய வாழ்க்கை செயல்களில் கடைசி, அப்புறம் அது கடைசி, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹாதார் அஃதுல் புகாரி, இது புகாரி இமாமுடைய வார்த்தை. வத்தஃபக முஸ்லிமுன் இலா அஜ்மஊன், அஜ்மஊன் என்ற வார்த்தை வரையிலேயும் முஸ்லிம் இமாம் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி கால் ஹுமைதீன் வந்துச்சு, அதை வந்து புகாரி இமாம் மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். ராவியுடைய ஒரு கருத்து, மற்ற யாரும் முஸ்லீம் அதை சொல்லலை. வஸாத ஃபீ ரிவாயத்தின், இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம் அதிகமாக சொன்னார்கள். ஃபலா தஹ்தலிஃபு அலைஹி, இமாமுக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம். வைதா சஜத ஃபஸ்ஜுது, இமாம் சஜிதா செய்தால் நீங்கள் கூடவே சேர்ந்து சஜிதா செய்யுங்கள் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் லம்மா ஸகுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலம் குன்றிய பொழுது, கடைசியில் மரண மௌத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலம் கொண்டு இருந்து வஃபாத்தானாங்கல்ல, அந்த நேரத்தில் உள்ள சம்பவம் இது. அவர்கள் உடல் நலம் சற்று நலிவடைந்த பொழுது, பாதிப்படைந்த பொழுது, ஜா பிலாலு யுதினுஹு, வழமை போல பிலால் அவர்கள் அவரை தொழுகைக்கு அழைப்பதற்காக வந்தார்கள். பிஸ்ஸலா, தொழுகைக்கு அழைப்பதற்காக. ஃபகால, பெருமானார் சொன்னார்கள், முரு அபா பக்கரின் ஐ யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் அவர்களை மக்களுக்கு தொழ வைக்கும்படி சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்பினார்கள். அவங்க போய் சொன்னாங்க, அபூபக்கர் தொழு வைக்கிறாங்க. ஃபஸல்லா அபூபக்கர் தில்கல் ஐயாம், அந்த நாட்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு தொழு வைத்தார், ஒரு 4-5 நாள். சும்ம இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜத ஃபீ நஃப்ஸி ஹிஃபத்தன், அதன் பின்பு பெருமானார் தங்களுடைய உடலில் சற்று ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். உடல் கொஞ்சம் மேம்பட்டுச்சு, கொஞ்சம் உஷாரானாங்க, நின்றாங்க, நிற்கிற அளவுக்கு தெம்பு வந்துச்சு. பக்காம எழுந்து நின்றார்கள். நடக்க முடியல. இப்போ 2 பேர் தோளில் கை போட்டுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, 2 பக்கம் தோளில் கை போட்டுக்கிட்டாங்க. யுஹாதி பைன ரஜுலைனி, 2 மனிதர்களுக்கு மத்தியில் அவர்கள் சாய்ந்தவர்களாக, தொங்கியவர்களாக, அவர்கள் ஊன்றுதல் பிடித்தவர்கள். யுஹாதிங்கிறது அசல்ல தமாயல ஏத்தமத, ஊன்றுதல் பிடித்தவர்களாக. அவங்க 2 பேரும் நடக்கிறாங்க. பெருமாள் கூடவே காலை 8 வச்சு நடக்கிறாங்க. 8 வைக்க முடியல. அப்படி கால் 2ம் தரையில் தேய்ச்சிக்கிட்டே வருது. யஹுத்தானி ஃபில் அர்ல், இந்த 2 கால்களும் வரிஜிலாவு, பெருமானுடைய 2 பாதங்களும் யஹுத்தானி ஃபில் அர்ல், பூமியிலே 2 கோடுகளை போட்டு கொண்டு வந்தன, தேய்ச்சிக்கிட்டே வந்துச்சு. ஹத்தா தஹரல் மஸ்ஜித, பள்ளிக்குள் நுழைந்தார்கள். வலம்மா சமியா அபூபக்கரின் ஹிஸ்ஸஹு, அபூபக்கர் தொழுக தயாரானாங்க. ரசூலை வரதை பார்த்த உடனே பெருமானுடைய ஹரக்கத், ஹிஸ்னா ஹரக்கத், அசைவை அபூபக்கர் அவர்கள் பார்த்த பொழுது, கேட்ட பொழுது, சவுத்துக்கும் ஹிஸ்னு வருது, அவருடைய அசைவு, அவருடைய சத்தம் இவர் உணர்ந்த பொழுது, தஹப யதஅஹரு, தொழுகை விட்டும் பின்னால் வர அபூபக்கர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். தன் சஃபை விட்டு வந்து பின்னாடி வந்து ரசூலுல்லாஹி மழை தொழு வைக்கிட்டு வந்து பின்னாடி வந்தாங்க. ஃபஅவுமா இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா யதஅஹர், தக்பீர் கட்ட ஆரம்பிக்கல. உடனடியாக அபூபக்கர் அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்தார்கள், பின்னாடி வர வேண்டாம், அங்கே இருங்க, அங்கே இருங்கன்னு இஷாரா செய்தார்கள். ஃபஜா, பெருமானார் வந்தார்கள். ஹத்தா ஜலச அன் யசாரி அபூபக்கர், அபூபக்கருடைய இடது பக்கத்தில் பெருமானார் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஃபகான அபூபக்கர் யுஸல்லி காயிமன், அபூபக்கர் நின்று தொழ வைத்தார்கள். வக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி காயிதன், அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழ வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தக்பீர் அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க. அதுக்கு நேர் பின்னாடி பெருமானுடைய வலது பக்கம் அபூபக்கர் நின்றுக்கிட்டு அல்லாஹு அக்பர் சத்தமாக சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. யாரு? அவங்க சத்தமாக சொன்னாங்க, சூர மெதுவாக சொன்னாங்க. ஃபக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி காயிதன் யக்ததி அபூபக்கர் பிஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் உட்கார்ந்து தொழ வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாருடைய தொழுகையை பின்பற்றினார்கள். வன்னாசு யக்ததூன பிஸலாத்தி அபீபக்கர், மக்கள் அனைவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகையை பின்பற்றினார்கள். முத்தஃபகுன் அலைஹி. ஃபீ ரிவாயத்தில் லஹுமா, இன்னொரு ரிவாயத்தில் யுஸ்மிஉ அபூபக்கரின் அன்னாஸ அத்தக்பீர், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு தக்பீருடைய சத்தத்தை கேட்க செய்தார்கள். வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அமா யக்ஷா அல்லதி யர்ஃபஉ ரஅஸஹு قبل الامام, இமாமுக்கு முன்னால் தலையை உயர்த்தக்கூடிய மனிதர் பயப்பட வேண்டாமா? ஐ யுஹவ்விலல்லாஹு ரஅஸஹு ரஅஸ ஹிமாரின், அல்லாஹ் தஆலா அவருடைய தலையை கழுதை தலையாக மாற்றி விடுவான் என்பதை பயப்பட வேண்டாமா என்று கேட்டால். முத்தஃபகுன் அலைஹி. அதாவது எத்தனை பேர் சொல்லியாச்சு, என்னண்டு இமாமுக்கு முன்னாடி தலையை தூக்க வேணாம், தலையை இறக்க வேணாம், இமாமுக்கு முன்னாடி போகக்கூடாது, இமாமுக்கு பின்னாடி தான் வரணும். இதையும் கேட்காமல் இமாமுக்கு முன்னாடி போகிறது, இமாமுக்கு தலையை தூக்குறது, இந்த பழக்கத்தை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களின் தலையை அல்லாஹ் கழுதை தலையாக மாற்றுவதற்கு மாற்றினாலும் மாற்றலாம் என்பதை அவர் பயப்பட வேண்டாமா என்று சொல்கிறார். அப்புறம் நெசமான மாற்றுறது, நெசமான மனிதத்தில் கழுது தலையாக மாற்றுறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி நடந்திருக்கு நிறையா சம்பவங்கள் முன் சென்ற உம்மத்துகளில். அல்லது கழுதை என்று முட்டாளுக்கு சொல்லுவோம், எல்லாம் தலையை வந்து மரமண்டையாக எல்லாம் மாற்றிடுவான்னு அர்த்தம். யாரும் சொல்கிறது இல்லையா, அவன் மண்டையில் களிமண்ணாக இருக்குது, இந்த மரமாக இருக்குதுன்னு கேட்குறது இல்லையா. அவன் நெசமான மரம் மாதிரி ஆயிடுச்சா, மரத்தில் எப்படி மூளை இருக்கோ அது மாதிரி உனக்கும் இல்லை,
களிமண் தான் மூளை இருந்தால் வேலை செஞ்சிருக்க மாட்டேன் இந்த மாதிரின்னு அர்த்தம். இப்போ கழுதைன்னு யார் திட்டுவோம்? முட்டாளை பட்டினா கழுத மாதிரி இருக்கான், கமசல் ஹிமார் என்று சொல்லுவோம். இப்போ கழுத தலையாக எல்லாம் மாற்றிடுவோம்னா அவர் முட்டாளாவே போயிடுவார். ஏன்னா இவ்வளவு சொல்லி ஒன்றும் சொந்த அறிவு வேணும். இமாம் என்பவர் தலைவர், அவருக்கு முந்தி நம்ம ஆடக்கூடாது அப்படின்னு அந்த அறிவும் கிடையாது. அல்லது ஹதீஸில் பெரும்பாலும் சொல்கிறாங்களே அதை கேட்போன்ற அந்த அறிவும் கிடையாது. ரெண்டு அறிவும் இல்லாமல் அவர் போய் தலை தூக்குனாருன்னா முட்டா பயிர்னு அர்த்தம். அப்போ அவருடைய தலையெல்லாம் கழுத தலையாக மாற்றிடுவோம்னா அவர் சொல்ல யாரும் கேட்க மாட்டானோ, கழுதையுடைய மதிப்பு தான் அவருக்கு பின்னாடி ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அல் ஃபஸ்லு சானி அன் அலியின் முஆதிபுன் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா காலா, இந்த ரெண்டு பேருமே ரிவாய் செய்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அத்தா அஹதுக்கும் ஸலாத்த, உங்களில் யாரும் தொழுகைக்கு வந்தால் வல் இமாமு அலா ஹாலின், இமாம் ஒரு நிலையில் இருந்தால் ஃபல் யஸ்னா கமா யஸ்னவுல் இமாமு, இமாம் என்ன செய்வாரோ அதையே அவரும் செய்யட்டும். இமாம் ருக்கு இருந்தால் ருக்குக்கு போயிட வேண்டியது, சைஜாக்கு சைஜாக்கு போயிட வேண்டியது. சில இமாம் சைஜாக்கு போயிட நின்றுருப்பாங்க, வரதானே போகிற ரெண்டு நாள் மேலே அப்படின்னு. அவர் வந்து ரெண்டு சேவை முடிச்சு மேலே வந்தோன்னா அல்லாஹ்வுக்கு போய் கேட்டது. அப்படி செய்யக்கூடாது. இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கணும். ரவா திருமதி வக்கால ஹாதா ஹதீஸுன் கரீப். வஅன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜீத்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு வந்தால் வனஹ்னு சுஜூதுன், நாங்கள் சஜிதாவில் இருந்தால் இமாம் ஃபஸ்ஜுது, நீங்களும் சஜிதாவிற்கு வந்து விடுங்கள். வலா தஉத்தூஹு ஷையன், ஆனால் அந்த ரக்காத்தை ரக்காத்தாக என்ன வேண்டாம். இமாம் முதல் ரக்காத் சஜிதாவில் இருந்தாருன்னா எல்லாரும் சஜிதாவுக்கு போயிடணும், லேட்டாக வர்றவங்களும். அடுத்த ரக்காத்துன்னு கணக்கு வச்சுக்கணும், அந்த ரக்காத்து கணக்கு வைக்கக்கூடாது. ஒமன் அதிரக்க ரக்காத்தன், யார் ருக்குவை பெற்றுக்கொண்டார்களோ ஃபகத் அதிரக்க சலாத்த, அவர் தொழுகையை பெற்றுக்கொண்டார். இமாம் ருக்குல் இருக்காரு, நீங்கள் ருக்குவில் போய் இமாமோட சேர்ந்துட்டீங்க, அப்படியே ருக்கு ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அவசரமாக தக்பீர் கட்டி ருக்குக்கு போகிறது இமாம் சமியா அல்லாஹு லிமன் ஹமிதான்ட்டார். இப்போ டக்குன்னு ருக்குக்கு நீங்களும் போயிட்டு வந்து சேரக்கூடாது, முடிஞ்சாலும் நீங்களும் கையாமல் எடுக்க வேண்டியது தான். அந்த ரக்காத்து கணக்கில் சேர்க்கக்கூடாது, திரும்ப தொழுற வேண்டியது. ரவா திருமதி வகால ஹாதா ஹதீஸுன்னு வரும். சில பேர் அங்கேயே தக்பீர் கட்டி அங்கேயே ருக்கு போய் நடந்து வர்றாங்க, அப்படியே செய்யக்கூடாது. முன்சஃபுக்கு வர்றாங்க, அங்கே 10வது சஃபில் அதுக்குள்ளே இமாம் ருக்குக்கு போயிட்டாரு, நம்ம போகிறதுக்குள்ளே எந்திரிச்சு வரோங்க பயத்தில் 10வது சஃபிலே தக்பீர் கட்டி ருக்குக்கு போயிட்டு ருக்குலையும் நடந்து வராங்க. இப்படி வந்து இடத்த பார்த்து சேர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது பை, அதுதான் கூடாது. தொழுகையில் வந்து கசரத்து சலாத் கசரத்துல் அஃபால் ஏற்பட்டும், தொழுகை கூடாமல் போயிடும். கொஞ்சம் சோம்பேறித்தனம், எந்திரிச்சு வர்றதுக்காக தொழுகணுமே, இதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு எத்தனையோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறோம், நம்ம இதெல்லாம் பட்ட முடியாதா அப்படின்னு. ரவா திருமதி வக்கால ஹாதா ஹதீஸுன் வழஞ்சிங்களா. ரவா அபூதாவுத். வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமன் ஃபீ ஜமாஅத்தின், யார் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி 40 நாள் தொழுகிறாரோ ஜமாத் விடாமல், யுத்ரிக்கு தக்பீரத்துல் ஊலா, முந்திய தக்பீரை அடைந்தவராக, முதல் தக்பீர் கட்டும் போதே, குத்திபலஹு பராஅத்தானி, அவருக்கு 2 பராஅத்துகள் விடுதலைகள் எழுதப்படுகிறது. பராஅத்து மினன்னார் பராஅத்து மினன் நிஃபாக், நரகத்தை விட்டும் விடுதலை, நிஃபாக்கை விட்டும் விடுதலை. அல்ஹம்துலில்லாஹ். ரவா திருமதி. அபார் சிங் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னிலிருந்து கணக்கு 40 நாள் விடாமல் யார் தொழுகிறீங்கன்னு பார்ப்போம். வஅன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தவல்ல ஃபஅஸன உலூஅஹு, உங்களில் யார் உலூ செய்தாரோ, உலுவை அழகிய முறையில் செய்தாரோ, சும்மா ராஹ, பின்பு மஸ்ஜிதை நோக்கி செல்கிறார், வஜதன் நாஸ கது சல்லு, மக்கள் எல்லாரும் தொழுது முடித்து விட்டதை பெற்றுக்கொண்டார். அந்த காலத்தில் டைமிங்லாம் இல்லை. இப்போ துஹர் வந்து 1 மணிக்கு 12:50க்கு, மகரிப் 6:35க்கு, இஷா 8 மணிக்கு 8:30க்கு கணக்கு வச்சு டைம் இருக்குது. வாட்சி ஒன்றையும் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, வீட்லையும் இருக்குது, எல்லாம் இருக்குது, பார்த்துக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. நேரத்தை மகரிப் வாங்கியிருக்குமோ, சூரியன் வானம் சேவக்க ஆரம்பிச்சு மகரிப் பார்த்து போயிடலாம் பள்ளிவாசலுக்குன்ட்டு அவசரமாக ஒழிச்சுட்டு வர வந்து தொழுவு முடிஞ்சிருச்சு. இஷா ஜமாத்து நடந்திருக்குமா, அவசரமாக ஒழிச்சுட்டு வராது, இஷா ஜமாத்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப மனசு வருத்தப்படுவார், ஜமாத்து போயிடுச்சு, ரொம்ப கவலைப்படுவார். இந்த கவலைக்கு அல்லாஹ் தஆலா கூலி அதிகமாக கொடுத்துட்றான். எவ்வளோ பேர் தொழுவு வந்தவங்க பள்ளிவாசலுக்கு அவ்வளோ பேர் நன்மை யாரா இவர் ஒருத்து கொடுத்துட்றான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் தனியாக தொழுது தான் ஒரு நன்மை தான். இப்போ லேட்டாக வந்தால் இத்தனை பேரும் சேர்த்துக்கிறது, நாளைக்கு லேட்டாக வருவான். அப்படியா? அவர் சீக்கிரமாக வர நினைத்தார், வேகமாக தான் வந்தார், தொழுவு முடிஞ்சு போச்சு. அப்போ தான் இது அடுத்த நாள் வந்தாருன்னா முதல் நாளுக்கு சேர்த்து தண்டனை 2 நாள் சேர்த்து கொடுப்போம். இன்னும் விளையாட்டா அப்போ என்ன அர்த்தங்க? மண் தவல்ல ஃபஹ்ஸன உதுஅஹு, யார் ஒலு செய்தான், ஒருவன் அழகிய முறையில் ஒலு செய்தான், சும்மா ராஹ ஃபவஜத நாஸ அஸ்ஸல், தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போனான், மக்கள் எல்லாம் தொழுது முடித்து விட்டதை பார்த்தான். ஆத்தாஹுல்லாஹு மிஸ்ல அஜ்ரி மன் சல்லாஹா வ ஹதரஹா, யாரெல்லாம் அந்த தொழுகை தொழுதார்களோ, பள்ளிவாசலுக்கு ஹாதிரானார்களோ அத்தனை பேருடைய சவாபை போன்று ஒரு சவாபை இவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வலா என்குசு தாலிக மின் உஜூரிஹிம் ஷையா,
இதனால் அவர்களின் நன்மையில் எதையும் அல்லாஹ் குறை வைக்கிறது இல்லை. அதே போன்று ஒரு நன்மை இவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வருத்தப்பட்டிருப்பார், ஓடி வந்தார் கிடைக்கலையே, மனசை வருத்தப்படுவாரே, அதுக்காக வேண்டி. ரவா அபூதாது வன்னசை வன் அபி சயீதின் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால ஜா ரஜுலுன் வகது சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் வந்தார் பெருமானார் எடுத்து தொழுகிறதுக்காக வேண்டி. தொழுகையை முடிச்சுட்டாங்க. ஃபகால, அப்போ பெருமானார் சொன்னார்கள், தொழுது முடிச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் வந்தார். ஆஹா, தொழுகை முடிஞ்சான்னு நிற்கிறார் அவர். பார்த்தாங்க, நீ இப்போ தான் வரீங்களா, சரி, இவர் யாராவது இவருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுங்களேன்பா அப்படின்னா. அன்பளிப்புனா அவர் கூட சேர்ந்து 4 ரக்காத் தொழுவுங்களேன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார். சரி. அப்போ அவர் இமாமத் செய்வார். வந்தவர் ஏற்கனவே லுஹர் தொழுதாரு, அவர் வந்து பின்னாடி தொழுவார். ஒரு ஜமாத்துடைய நன்மை அவர் கிடைச்சிடும். பின்னாடி உள்ளதுக்கு நஃபிலான தொழுகை ஆயிரும். தொழு வச்சவருக்கு இமாமத் நன்மை கிடைச்சி. இப்படி ஒரு வழி இருக்குது. அப்போ பெருமானார் சொன்னாங்க, அலா ரஜுலுன் யதஸத்தகு அலா ஹாதா, யாரோ ஒரு மனிதர் இவருக்கு தர்மம் செய்யக்கூடாதா, யுஸல்லி மஅஹு, அவரோடு சேர்ந்து தொழுகக்கூடாதா என்று கேட்டார். ஃபகாம ரஜுலுன், ஒரு மனிதர் நான் செய்கிறேன்னு இருந்தார். ஃபஸல்லா மஅஹு, அவரோடு சேர்ந்து இவரும் தொழுதார். ரவாஹு திர்மிதி அபூதாவுத், சவாபு கிடைச்சிடும். அப்போ அனஃபி மதுபடிக்கு ஃபரல் தொழு வைக்கிறவருக்கு பின்னாடி நஃபில் தொழுவோடு தொழுகலாம். ஷாஃபி மதுபடிக்கு அவர் திரும்பவும் தொழு வைக்கலாம். இப்போ ஏற்கனவே லுஹர் தொழுதாரே, அவரே இமாம் ஜமாத் தொழு வைக்கலாம். ஏன்னா அவர் வந்து நஃபில் தொழுவக்கூடியவருக்கு பின்னாடி ஃபரல் தொழுவுறவங்க தொழுவலாம் ஷாஃபி மதுபடிக்கு. அப்போ அவங்களும் தொழுது கொள்ளலாம். அல் ஃபஸ்லு சாலிசு அன் உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு قال தகல்து அலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே நான் சென்றேன். ஃபகுல்து, நான் சொன்னேன், அலா துஹத்திஸீனி அன் மர்லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு செல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அந்த செய்தியை தாங்க எங்களுக்கு சொல்லக்கூடாதா, அது விரிவாக சொல்லுங்களேன் என்று நான் கேட்டேன். யார் கேட்டது? யாருப்பா? இவங்க யாரு? உத்பத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மகனார் அவங்க. இவங்க கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, குல் பலா, நான் சொல்லுகிறேன். காலத் பலா, சொல்லுகிறேன். சகுலன் நபி ஸல்லல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டார்கள். சகுலன கனமானார்கள் அர்த்தம். இங்கே உடல் நலம் பாதிக்கப்பட்டாங்கன்னு. ஹஃபன உடல்நலம் லேசானார்கள், உடல்நலம் சற்று சிஹத்தாகானார்கள், அப்படி அர்த்தம். ஃபகால, சொன்னார்கள் பெருமான உடல்நலம் பாதிக்கப்பட்டவுடன், அசல்லன் நாசு, மக்கள்லாம் தொழுதாங்களாப்பா, தொழுக முடிஞ்சான்னு கேட்டாங்க. ஃபகுல்னா லா, இல்லை யார சொல்லா, தொழுகலை. லா யார சொல்லா வஹும் யன்தலிரூனக, அவர் எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஃபகால, பெருமான, அப்படியா, லஊலி மாஅன் ஃபில் மஹ்லப், பாத்திரத்தில் எனக்காக தண்ணீர் வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாத்திரத்தில், மிஹ்லப்னா தண்ணி குடிக்கிற தண்ணி வைக்கிற பக்கெட் மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டது. காலத்து, நாங்கள் சொன்னோம், ஃபஃஅல்னா, நாங்கள் அவ்வாறு செய்தோம். ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, அவ்வாறு செய்தோம். ஃபக்தஸல, பெருமாள் எந்திரிச்சு வந்து குளிச்சாங்க. தண்ணி மீன் தலையில் ஊற்றி உடம்போடு குளிச்சாங்க. ஃபதஹப, குளிச்சு முடிச்சுட்டு இப்போ கையை ஊண்டி உட்காந்து குளிச்சுட்டு கையை ஊண்டி எந்திரிச்சாங்க. லியனூ எழுந்திருப்பருக்கு, யகூமன்னு அர்த்தம். எழுந்திருப்பதற்கு ஆரம்பம் செய்தார், எந்திரிக்க முயற்சி செஞ்சாங்க. ஒகுமிய அலைஹி, அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுத்தப்பட்டது. மயக்கம் ஆயிட்டாங்க. அப்படி அதுக்கு மேலே அப்படியே சாஞ்சிட்டாங்க. எல்லாம் கை தாங்களா பிடிச்சிக்கொண்டு பண்ணி படுக்க போட்டோம். சும்மா அஃபாக்க, பின்பு மீண்டும் எழுந்தார். இவ்வாறு 3 தடவை செஞ்சுருக்காங்க. 3 தடவை, சில ரிவாயத்தில் 4 தடவை. ஒவ்வொருத்தரையும் குளிச்சிருக்காங்க. சிலதாச்சு குளிச்சுட்டு ரேத்தினு கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி, ஏன்னா மயக்கம் தெரிஞ்சுன்னா குளிச்சிடுவாங்க. குளிக்கிறது ஒரு முஸ்தஹப். குளிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க, மயக்கமாயிடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, மயக்கமாயிடுறாங்க. இப்படி 4 தடவை. 5ஆவது தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு கையை பிடிச்சி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அப்போது எனுவ, அவர்கள் எழுந்திருக்க முயன்றார்கள். ஃபஉகுமிய அலைஹி, மயக்கம் ஏற்பட்டு விட்டது. சும்மா அஃபாக்க, சற்று நேரத்துக்கு பின்பு மீண்டும் தெளிந்தார்கள். ஃபகால அசல்லன்னாசு, எல்லாம் தொழுதுட்டாங்களாப்பா? 2வது தடவை கேட்டாங்க. குல்னா லா ஹும் யன்தலிரூனக யா ரசூலுல்லாஹ், தொழுகவில்லை, உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். கால லஊலி மாஅன் ஃபில் மிஹ்லப், பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள். காலத் ஃபகாத ஃபக்தஸல சும்மா தஹப லியனூஅ வஉகுமிய அலைஹி சும்மா அஃபாக, அங்கே சென்றார்கள், குளித்தார்கள், எழ முயன்றார்கள், மயக்கமாகி விட்டார்கள். நாங்களாம் படுக்க வச்சுட்டோம். சற்று நேரம் கழித்து மீண்டும் எழுந்தார்கள். 2 தடவை ஆயிடுச்சா? இப்போ 3ஆவது தடவை கேட்குறாங்க. இப்போ கால அசல்லன்னாசு, மக்கள் தொழுது விட்டார்களா? குல்னா லா, இல்லை. யன்தலிரூனக யா ரசூலுல்லாஹ், உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். கால லஊலி மாஅன் ஃபில் மிஹ்லப், தண்ணீர் வையுங்கள் எனக்காக. ஃபகாத
உட்கார்ந்தார்கள். ஃபக்தஸல சும்மா தஹபல் யனு ஃபஉக்மியலி சும்மா ஃபாக். மீண்டும் குளித்தார்கள், 3வது தடவை குளித்தாங்க, எழுங்க முயற்சி செய்தார்கள், மயக்கமாகி விட்டார்கள். சும்மா அஃபாக, பின்பு மீண்டும் அவர்கள் முகம் திறந்தார்கள். ஃபகால சொன்னால் அசல்லன் நாசு, தொழுது விட்டார்களா யார ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். குல்னா லாஹும் மின் தொழுதுனக்கு யார ரசூலுல்லாஹ், உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். வன் நாசு உகூஃபுன் ஃபில் மஸ்ஜிதி என் தொழுதுன் நபிய லி சலாத்தில் இஷாயில் ஆஹிரா. மக்கள் எல்லோரும் பள்ளிவாசலில் தங்கியிருந்து பெருமானார் கடைசி தொழுகைக்கு, கடைசி இஷாவுடைய தொழுகைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். கடைசி இரவு தொழுகைன்னு சொல்றாங்கன்னா, மக்ரிபுக்கும் இஷான்னு ஒரு பேர் இருக்கு, அது இஷாவுல் ஊலா அப்படின்னு பேர். ஃபஅர்ஸல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அபீ பக்ரின் பிஅன் யுஸல்லி பின்னாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள், அபூபக்கர் அவர்களுக்கு சொல்லி அனுப்பி, நீங்கள் மக்கள் தொழுவைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஃபஅத்தாஹுர் ரசூலு, அப்போ பெருமானாருடைய தூதர் அங்கே வந்தார். ஃபகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருக்கு அன் துஸல்லி பின்னாஸ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தொழு வைக்க சொல்லி சொல்கிறாங்க. ஃபகால அபூபக்கர் சொன்னாங்க, வக்கான் ரஜுலன் ரகீகன், ரொம்ப மெல்லிய மனசோலையாக இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு சரியில்லைன்னு ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க, தொழு வைக்க சொன்னால் மனசு தாங்கலை. ஃபகால மெல்லிய மனதுடையவராக இருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, யா உமர் சல்லி பின்னாஸ், உமரே நீங்கள் தொழு வைங்க, என்னால் முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஃபகால உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அந்த அஹக்கு பிதாலிக்கு, நீங்கள் இருக்க நானா, நீங்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சல்லா அபூபக்கர் தில்கல் ஐயாம், அந்த நாட்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழ வைத்தார்கள். சும்மா ஒரு 4-5 நாள் அவங்க தொழ வச்சாங்க. சும்மா இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜத மின் நஃப்ஸிஹி ஹிஃபத்தன், பெருமானார் ஸல்லல்லாஹு தங்கள் உடலிலே சற்று நலம் பெற்றுக்கொண்டார்கள். ஹரஜ பைன ரஜுலைனி, 2 மனிதர்களுக்கு மத்தியில் தோளிலே கை போட்டவர்களாக வெளியே வந்தார்கள், பள்ளிக்கு வந்தார்கள். அஹதுஹுமா அல் அப்பாஸு, அது ஒருவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொருத்தருங்க மாறி மாறி இருந்தாங்க. ஒரு நேரம் ஃபதுல் பின் அப்பாஸ் இருந்தாங்க, ஒரு நேரம் அலி ரலியல்லாஹு இருந்தாங்க. ஒரு பக்கம் தோல்ல அப்பாஸ் சொன்னாங்க, இன்னொரு பக்கம் தோல்ல மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் அவங்க பேரை சொல்லலை. லி சலாத்தில் லுஹர் தொழுகைக்காக வந்தார்கள். அபூபக்கர் யுஸல்லி பின் நாஸ், அபூபக்கர் எல்லாம் மக்களுக்கு தொழ வைத்து கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ராஹு அபூபக்கர் தஹபலி யதஅஹர், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரை கண்டவுடன் பின்தங்க ஆரம்பித்தார், பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஅவுமா இலைஹி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அன் லா யதஅஹர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் இஷாரா செய்தார்கள், நீங்கள் பின்னால் வர வேண்டாம், அப்படியே இருங்கன்னு சொன்னாங்க. கால சொன்னார்கள், பெருமானார் சொன்னாங்க, அஜ்லிசானி இலா ஜம்பிஹி, என்னை கொண்டு போய் அபூபக்கர் இல்லா பக்கத்தில் உட்கார வையுங்கள். அஜ்லஸாஹு இலா ஜம்பி அபீபக்கர், அவர்களை அபூபக்கர் தன்னுடைய பக்கத்திலே உட்கார வைத்தார்கள். வன் நபியு காயிதுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுதார்கள். கால உபைதுல்லா அவர்கள் சொன்னார்கள், ஃபதகல்து அலா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே நான் சென்றேன். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாங்க. ஃபகுல்து லஹு, அவரிடத்தில் நான் சொன்னேன், அலா அஅரிது அலைக மா ஹத்தஸத்னி பிஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன் மர்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போதான் ஆயிஷா நான் வீட்டுக்கு போனேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வியாதி உடைய சம்பவத்தை கேட்டேன், அவங்க சொன்னாங்க, அதை அவங்க சொல்லட்டுமான்னு நான் கேட்டேன், சொல்லுங்கன்றாங்க. இப்னு அப்பாஸில் கூட இருந்தாங்க சம்பவத்தில், அதனால அவங்களும் கேட்டே இருந்தாங்க, சரிதான் சொன்னாங்க. கால ஹாத்தி, நான் சொல்லுங்களேன். அரல்து அலை ஹதீஸஹா, ஆயிஷா நாயத்துடைய ஹதீஸை நான் சொன்னேன். யார்கிட்ட? இப்னு அப்பாஸ் அவர்கள்ட்ட. அம்மா அன்கர மின்னு ஷையின், அதில் எதையும் அவர்கள் மறுக்கவில்லை. கைர என்றாலும் அன்னஹு கால, இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், அசம்மத் லக அர் ரஜுலல்லதி கானமா அல் அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களோடு இன்னொரு மனிதர் இருந்தார், அவரை பற்றி இந்த பெயரை உங்களுக்கு சொன்னார்களா என்று கேட்டால், குல்துல்லா, சொல்லலையேன்னு கேட்டேன். கால இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ அலி, அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் என்று சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி. ஏன் சொல்லலை? சில பேர் ஆயிஷா நாயத்துக்கு அவங்க வருத்தம்லாம் சொல்லலை, அப்படி அர்த்தம் இல்லை. ஆயிஷா வருத்தம்லாம் தான் பேர் சொல்லாமல் இருக்குது, என்ன இருக்குது? அங்கே மாற்றி 3 பேர் நின்றாங்க. ஒரு ரிவாயத்தில் ஃபதுல் பின் அப்பாஸ்னு வருது, ஒரு ரிவாயத்தில் அலி நாயன் வருது, இன்னொரு ரிவாயத்தில் வேற ஒருத்தவங்க வர்றாங்க. அதனால இந்த பக்கம் ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, ஒருத்தவங்க பேர் சொல்லிட்டாங்க, இன்னொருத்தவங்க மாற்றி வந்தாங்க அப்படின்னு சொல்லலை. முத்தஃபகுன் அலைஹி. வஅன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கான யகூலு மன் அதரக்க ரகஅத ஃபக்த் அதரக்க சஜ்தத, யார் ருக்குவை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த தொழுகையை முழுமையாக பெற்றுக்கொண்டார்கள். வமன் ஃபாத்தத்துஹு கிராஅத்து உம்முல் குர்ஆன், யாருக்கு உம்முல் குர்ஆன் சூரா ஃபாத்தியாவை கேட்பது தவறிவிட்டதோ, ஃபக்கது ஃபாத்தஹு கைருன் கசீர்,
அவருக்கு மிகப்பெரிய நன்மை தவறிவிட்டது. அப்போ இமாம் ஜமாத்தோட தொழ ஓடி வர்றாரு. வந்து பார்த்தா இமாம் அல்லம் சூரா முடிச்சிட்டாரு, வேற சூரா ஆரம்பிச்சிருக்காரு. போய் சேர்ந்துக்கிட்டாரு. தொழுவு கூடிக்கும், ஆனால் பெரிய நன்மை போயிடும். நல்ல தக்பி தரிமக்க வந்து கலந்துக்கணும். ரவாஹு மாலிக். அன்ஹு, அதே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முன் அறிவிக்கப்படுகிறது. கால அல்லது எர்ஃபு ரஸஹு வ யஹ்ஃபிலுஹு கபரல் இமாமி, இமாமுக்கு முன்னால் யார் தலையை தூக்குகிறாரோ, தலையை வைக்கிறாரோ, இப்போ இன்னமா நாசியத்துஹு பியதி ஷைத்தான், அவருடைய முன் நெற்றி முடி ஷைத்தானுடைய கையில் இருக்கு. ஷைத்தான் தான் அவரை மேலே தூக்க வைக்கிறான், அவரை குனிய வைக்கிறான். அப்படின்னா ஷைத்தானுடைய கண்ட்ரோல் இருக்காரு, அல்லா ரசூலுடைய கண்ட்ரோலில் அவர் இல்லைன்னு அர்த்தம். ரவாஹு மாலிக். இது மாலிக் இமாமுடைய ரிவாயத். அல்லாஹ் தஆலா கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.